எவ்ரிவான், இன்னைக்கு நாம ரொம்ப கியூட்டான ஒரு ஜாப்பனீஸ் ஹை ஸ்கூல் ரொமான்டிக் காமெடி மூவி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்ன இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான மூவிக்குள்ள போகலாம். இந்த மூவிக்கான ஓப்பனிங் சீன்ல கிட்டத்தட்ட 2 வருஷமா நம்ம ஹீரோக்கே தெரியாம அவனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஃபைனல் இயர்க்குள்ள என்ட்ரு ஆன மொதல் நாளே ரொம்ப கஷ்டப்பட்டு தைரியத்தெல்லாம் வரவழைச்சுக்கிட்டு தன்னோட காதல ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஹீரோக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி தரா. ஆனா அவன் பார்த்துட்டு இதுல டீ இல்ல, சோ என்னால அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஓடி போய் நம்ம ஹீரோயின் ஒரு டீயை வாங்கிட்டு வந்து கொடுத்து, இப்ப இதுல டீ இருக்கு, தயவு செஞ்சு என்னோட காதல புரிஞ்சுக்கோன்னு ரெக்வஸ்ட் பண்ணவும், அடி வெண்ணமாவலே, நான் சொன்னது இந்த டீ இல்ல, நீ எழுதியிருக்க லெட்டருங்கிற வார்த்தையில இன்னொரு டீ வரணும், அந்த ஸ்பெல்லிங் கூட உனக்கு தெரியல, சோ ஒன்ன மாதிரி ஒரு மக்கு பிளாஸ்டிக் கொடுக்குற லவ் லெட்டரெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பல்பு கொடுத்துட்டு போயிடுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ தான் அந்த ஸ்கூல்லையே ரொம்ப நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன், கிட்டத்தட்ட ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னே வச்சுக்கலாம். அதுவே நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா பாஸ் ஆகுறதுக்கே கஷ்டப்படுவாங்கல்ல, அந்த மாதிரியான கேட்டகிரி. அப்படி இருக்கச்ச ஓவர் கான்ஃபிடென்ட்ல கரெக்டா ஸ்பெல்லிங் தெரியாம தப்பு தப்பா எழுதி கொடுத்து நம்ம ஹீரோ கிட்ட மொக்க வாங்கின விஷயம் ஸ்கூல் ஃபுல்லா தெரிஞ்சு போயிடவும் பசங்களாம் நம்ம ஹீரோயினை பார்த்து செம்மையா கேட்கன்னு சிரிக்கிறாங்க. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு பப்பி ஷேம் ஆகிடுது. பத்தாததுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற வஞ்ச புகழ்ச்சி அணியில நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்றோங்கிற பேர்ல மறைமுகமா கலாய்க்கவும் பாவம் அவ நொந்து நூடுல்ஸ் ஆகிடுறா. அடியே மோமோ, யார கேட்டு நீ ஹீரோக்கு லவ் லெட்டர் கொடுத்தன்னு கேட்டு கத்திக்கிட்டே ஒருத்தன் வரான். இவன் பேரு யூகி. இவனுக்கு நம்ம ஹீரோயின் மேல பயங்கரமான கிரஷ்னு சொல்ல முடியாது, நம்ம ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்குமே தெரியும். ஆனா அவ தான் நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, சோ இவனை பெருசா கன்சிடர் பண்ணிக்கல. பட் இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருக்காங்க. ஏ மோமோ டார்லிங், உண்மையை சொல்லு, பசங்களாம் பேசிக்கிற மாதிரி நீ ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி பல்பு வாங்கினியா? ஐயோ கடவுளே, என்னால தாங்கிக்க முடியலையே, ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கே. இந்த பொண்ணுங்களே இப்படிதான், தேடி தேடி வர பையனை கண்டுக்க மாட்டாங்க, தேவையில்லாம ஒருத்தங்கிட்ட போய் அசிங்கப்பட்டு வருவாங்கன்னு யூகி புலம்ப. டேய் நிறுத்துங்கடா, ரொம்ப பண்ணாதீங்கடா, நானே இந்த சம்பவத்தை மறக்கணும்னு முயற்சி பண்ணா கூட நீங்களாம் விட மாட்டீங்க போலையேன்னு ஹீரோயின் சொல்ல, அது எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? என் செல்லக்குட்டியை அசிங்கப்படுத்தினோன்னு நான் துண்டு துண்டா வெட்டி கடல்ல இருக்கிற மீனுக்கு இறையா போட போறேன்னு சொல்லி நம்ம யூகி எழுந்திருக்கும் போது கரெக்டா கிளாஸ்குள்ள டீச்சர் வந்துடவும் நம்மால அப்படியே சைலண்டா உட்கார்ந்துடுறான். தென் லஞ்ச் பீரியட்ல நம்ம ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு தானே நீங்க புது வீட்டுக்கு குடி போறீங்க, நாங்க பார்ட்டிக்காக வரலாமான்னு யூகி கேட்க, யா ஷோர், ஆனா இப்ப எங்க வீட்ல ஒரு சில இன்ஸ்டாலேஷன் வேலைலாம் நடந்துட்டு இருக்கு, முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே இன்வைட் பண்றேன்னு ஹீரோயின் சொல்ல, நோ நெவர், சான்ஸே இல்ல, நாங்க ஒன்னும் ஃபங்க்ஷன் நேரத்துக்கு மட்டும் வந்து சாப்பிட்டு போற ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, கஷ்டமான சிச்சுவேஷன்ல உன் கூட இருந்து உதவி பண்ற ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வீட்டை அரேஞ்ச் பண்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க. தென் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பசங்க ஹீரோயின் அப்பா கூட சேர்ந்து ரொம்ப ஜாலியா சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வெளியில சம்திங் இன்ஸ்டால் பண்றதுக்காக ட்ரில் எல்லாம் போடவும் அந்த டோட்டல் சர்ஃபேஸே அதிர ஆரம்பிச்சிடுது. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நிலநடுக்கம், அதாவது எர்த் குவாக்குங்கிறது ரொம்பவே காமனான ஒண்ணுங்கிறதுனால ஸ்டார்டிங்ல நம்ம ஆளுங்க பெருசா கேர் பண்ணிக்கல. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ரொம்ப சிவியரான நில அதிர்வை உணர்ந்ததும் பயந்து போய் எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா அந்த லேபர்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படியே நீங்க நிறுத்தாம ட்ரில் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல என்னோட வீடே இடிஞ்சு விழுந்துரும் போலன்னு சொல்ல, என்ன சார் இப்படி அதிசயமா பேசுறீங்க, ட்ரில் போட்டு ஒரு வீடு இடிஞ்சு விழுந்ததா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு அந்த லேபர் சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள ஹீரோயின் வீடே டோட்டலா இடிஞ்சு விழுந்து இருந்த இடம் தெரியாம தரமட்டமாகிடுது. அப்புறம் என்ன, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக நிறைய டிவி சேனல்ல இருந்து வரவும் அவருமே சலிக்காம பதில் சொல்லிட்டு இருக்காரு. இதனாலேயே ஓவர் நைட்ல ஊரு ஃபுல்லா ஃபேமஸ் ஆகிடுறாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போற வழியில எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்த்து அவளை பத்தியே பேசவும் நம்ம ஆளுக்கு பயங்கரமா இரிட்டேட் ஆகுது. அதுக்கு இந்த யூகி பைய வேற நம்ம ஹீரோயினுக்கு நல்லது பண்றாங்கிற பேர்ல ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்ல பேனர் கட்டி மைக் செட்லாம் கட்டி, இந்த மாதிரி நேத்து நைட்டு நம்ம ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்க மோமோவோட வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு, சோ அவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உங்களால முடிஞ்ச பணத்தை டொனேஷனா கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கத பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் இன்னும் டென்ஷன் ஆகி ஓடி போய், ஆட பைத்தியக்கார பையலே, ஏன்டா இப்படி என் மானத்தை வாங்கிட்டு இருக்கன்னு கேட்டு கத்த, இது எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தாண்டி என் செல்லக்குட்டி, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு யூகி சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன் நீங்க 2 பேரும் இப்படி எல்லாரும் போயிட்டு இருக்க வழியை மறைச்சிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா தள்ளி போய் பேசுங்கன்னு ஹீரோ சொல்ல, வாடா சாம்பு மோனே, உன்னாலதான் இந்த எல்லா பிரச்சனையும், நீ என்னைக்கு ஹீரோயினை ரிஜெக்ட் பண்ணியோ அன்னையில இருந்து தான் அவளுக்கு எல்லாமே தப்பு தப்பா நடந்துட்டு இருக்குன்னு யூகி ஹீரோவை பிளேம் பண்றான். இப்ப என்ன, உங்களுக்கு டொனேஷன் தானே வேணும், அதுக்காக தானே என்ன மறைச்சு பேசிட்டு இருக்கீங்க, இந்தாங்க எவ்வளவு காசு வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு ஹீரோ கொடுக்க, ஹீரோயின் செம டென்ஷன் ஆகி அந்த காசை தட்டி விட்டுட்டு, என்னடா என்ன பார்த்தா உன்கிட்ட பிச்சை கேட்கிற மாதிரி தெரியுதா, ஏதோ நான் உன்னை லவ் பண்ணிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ உன்னை சும்மா விடுறேன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவை பார்த்து நெக்கலா சிரிச்சிட்டு போகவும் ஹீரோயின் இன்னும் செம கடுப்பாகி, டேய் கெண்டோ, நல்லா படிக்கிறோங்கிறதுனால ரொம்ப சீன் போடாத, என்னாலையும் முடியும், இந்த எக்ஸாம்ல எப்படியாவது நான் டாப் 100க்குள்ள வந்து காட்டுறேன்னு சபதம் போடவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
மிரண்டுறாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ படிச்சிட்டு இருக்கிறது ஏ செக்ஷன்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிற நல்லா படிக்கிற பசங்க படிக்கிற செக்ஷன்ல. அதுவே நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா எஃப் செக்ஷன்ல. நான் ஏற்கனவே சொன்னேனே பாஸ் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற பசங்க படிக்கிற செக்ஷன்னு. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் 100க்குள்ள வர போறான்னு தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இந்த ஸ்கூல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே இது வரைக்கும் எஃப் செக்ஷன்ல படிச்ச யாரும் டாப் 100க்குள்ள வந்ததா சரித்திரமே இல்ல. எப்படி நீ மட்டும் அதை பண்ண போறேன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க, நான் கூடிய சீக்கிரம் அந்த சரித்திரத்தை மாத்தி எழுதி காட்டுறேன்னு ஹீரோயின் சபதம் போடுறா. இதை நம்ம ஹீரோவுமே நோட் பண்ணிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட வீடு இடிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா டிவியில கொடுத்த பேட்டியை பார்த்து அவர் கூட சின்ன வயசுல ஸ்கூல்ல ஒன்னா சேர்ந்து படிச்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இதுக்கப்புறம் என் வீட்லயே ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணவும் ஹீரோயின் அப்பா அவளை கூட்டிட்டு போறாரு. அந்த வீடு பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா செம்மையா இருக்கவும் ஹீரோயின் பாய பொழந்துடுறா. ஈவன் தன்னோட அப்பா மாதிரி அந்த அங்கிளுமே ரொம்ப சந்தோஷமா ஜாலியான டைப்பா ஃபன்னியான கேரக்டரா இருக்கிறதுனால நம்ம ஹீரோயினுமே பயங்கர குஷியாகி வீட்டுக்குள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது நம்ம ஹீரோவோட வீடு, அதாவது தான் அப்பாவோட ஃப்ரெண்டான அந்த அங்கிள் தான் நம்ம ஹீரோவோட அப்பாங்கிற விஷயம் தெரிய வந்ததும் நம்ம ஹீரோயின் செம ஷாக் ஆகிடுறா. ஆத்தாடியாத்தோ தெரியாதனமா இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட அம்மா வராங்க. அவங்க ஹீரோவோட அப்பா மாதிரி ரொம்ப ஸ்வீட்டான பர்சனா இருக்காங்க. முக்கியமா இத்தனை நாளா தனக்கு ஒரு பொம்பளை புள்ள இல்லாததே குறையா இருந்தது. இப்போ நீ என் வீட்டுக்கு வந்துடல, சோ நான் உன்னை என்னோட பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு லைட்டா ஆறுதலா இருக்கு. தென் நம்ம ஹீரோவோட தம்பி வந்து, ஹாய் அக்கா, என்னோட பேரு ஐரி, நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு இந்த செம்ம சொல்லித்தர முடியுமான்னு கேட்க, சரி 3ஆம் கிளாஸ் பாடம் தானே ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே நோட் புக் எல்லாம் வாங்கி படிக்கிறா. பட் அவ படிக்க தெரியாம தப்பு தப்பா படிச்சு ப்ரொனவுன்ஸ் பண்ணவும் இவ சரியான மக்கு பிளஸ் 3ங்கிற விஷயம் ஹீரோவோட தம்பிக்கு புரிஞ்சு போயிடுது. அடைச்சி இங்க கூட சாதாரண 3ஆம் கிளாஸ் பாடத்தை படிக்க முடியாத நீ எல்லாம் எப்படி 12ஆம் கிளாஸ் படிச்சு காலேஜுக்கு போய் வாழ்க்கையில முன்னேற போறாங்கிறதே தெரியலன்னு சொல்லி அவளை செமையா திட்டிட்டு போயிடுறான். உடனே ஹீரோவோட அம்மா அவனை வான் பண்ணி, தம்பி வயசுல பெரியவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல, சரியா படிக்க தெரியாத இவளுக்கெல்லாம் எதுக்கு மரியாதைன்னு கேட்டுட்டு அவன் போயிடுறான். நீ அவன் பேசுற எதையும் கண்டுக்காதமா, அவன் அப்படிதான் ஏதாவது பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயினுக்காக ரெடி பண்ண பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட அம்மாக்கு பெண் குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். பட் அவங்களுக்கு தான் 2 பசங்க இருக்காங்க இல்லையா. சோ இப்போ வந்திருக்க நம்ம ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு பொண்ணுக்கு ஏத்த மாதிரி ரொம்பவே சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. ஈவன் அது நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடுறதுனால ரொம்ப ஈஸியா ஹீரோ அம்மா கூட, அதாவது தான் வருங்கால மாமியார் கூட மிங்கிள் ஆகிடுறா, மர்ஜ் ஆகிடுறா. ஆனா நம்ம ஹீரோவும் அவனோட தம்பியும் மாத்தி மாத்தி பாரபட்சமே பார்க்காம நம்ம ஹீரோயினை அநியாயத்துக்கு கலாய்ச்சி தள்ளிடுறானுங்க. பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹர்ட் ஆகிடுறா. இதை புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோவோட அம்மா, நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதமா, இப்படிதான் இந்த சிறுமூஞ்சி பிரதர்ஸ் எப்ப பார்த்தாலும் யாரையாவது இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பானுங்க, இல்லனா அவனுங்களுக்கு தூக்கம் வராது. ஆனா ஹீரோ சின்ன வயசுல என் பேச்சை தட்டவே மாட்டான், நான் என்ன சொன்னாலும் கேட்பான். இரு நான் உனக்கு அவனோட சின்ன வயசு போட்டோஸ்லாம் காட்டுறேன்னு சொல்லி ஆல்பமை ஓப்பன் பண்ணி காட்டினா நம்ம ஹீரோவோட அம்மா சின்ன வயசுல ஹீரோக்கு இந்த பொண்ணுங்க போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸு, தலையில குடுமி, லிப்ஸ்டிக்கு, பூ இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு மாதிரி நிறையவே போட்டோஸ் எடுத்து வச்சிருக்காங்க. நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது கண்டிப்பா எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்குங்கிற நம்பிக்கையில நான் ஆசாசியா நிறையவே அழகான ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி வச்சுட்டேன். பட் எனக்கு பிறந்தது ஹீரோ, அதாவது ஆண் குழந்தை. ஆரம்பத்துல என்னால அந்த ஏமாற்றத்தை கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. இருந்தாலும் என்னோட ஆறுதலுக்காக நான் ஹீரோக்கு அடிக்கடி இந்த மாதிரி கேர்ள்ஸ் போடுற ட்ரெஸ் எல்லாம் போட்டுவிட்டு போட்டோ எடுத்தேன். அதெல்லாம் தான் இது. இந்த மேட்டரை நானும் ஹீரோவும் யாருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமா பாதுகாத்துட்டு இருக்கோம். ஈவன் என்னோட 2வது பையன் ஐரினுக்குமே இந்த விஷயம் தெரியாது. பட் நான் உன்னை என்னோட பொண்ணு மாதிரி பாக்குறதுனாலதான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னேன்னு அம்மா சொல்ல ஹீரோயினுமே சிரிக்கிறா. இந்த வில்லத்தனமான சிரிப்புக்கான அர்த்தம் என்னங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நாள் காலையில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சு சாப்பிட்டு இருக்கும்போது பேச்சு வாக்குல நம்ம ஹீரோவோட அம்மா, பேசாம நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்துடுறியான்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஐயோ இப்பதான் என் பொண்ணு ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கா, சோ கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க எங்களுக்கு பண்ணிருக்க இந்த பெரிய உதவிக்கு நான் எப்படி திரும்ப கைமாறு பண்ண போறேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன்னு ஹீரோயினோட அப்பா சொல்ல, சரி எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பவும், பாப்பா நீயும் அதே ஸ்கூல்ல தானே படிச்சிட்டு இருக்க, 2 பேரும் சேர்ந்து போங்கன்னு ஹீரோவோட அம்மா ஹீரோயினையும் ஹீரோவையும் சேர்த்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஹீரோயின் தான் பின்னால ஓடி வந்துட்டு இருக்கதை நோட் பண்ற நம்ம ஹீரோ அவளுக்காக ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி கியூட்டா சிரிச்சு, வா நாம 2 பேரும் சேர்ந்து போலான்னு கை கொடுக்கவும் ஹீரோயினுமே பிடிக்கிறா. பட் இது எல்லாமே அவளோட இமேஜினேஷன் தான். இதை நோட் பண்ணிடுற நம்ம ஹீரோ, நீ கனவு உலகத்துல மிதந்த வரைக்கும் போதும், நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் என் கூட சேர்ந்து ஸ்கூலுக்கு வரணும், நாளையில இருந்து தனியா தான் போகணும். முக்கியமா 3 கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நீயும் நானும் ஒரே வீட்ல இருக்கோங்கிற விஷயத்த நீ ஸ்கூல்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. 2வது கண்டிஷன், ஸ்கூல்ல நீ என்கிட்ட வந்து பேசக்கூடாது. 3வது கண்டிஷன், நம்ம 2 பேருக்கு நடுவுல குறைஞ்சது 3 மீட்டராவது கேப் இருக்கணும்னு ஹீரோ சொல்ல, அது வந்துன்னு ஹீரோயின் ஏதோ சொல்ல வரும்போது, என்ன வந்து போயின்ட்டு அதெல்லாம் எதுவும் இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நான் எந்த தேவையில்லாத ரூமர்லையும் மாட்டிக்க கூடாது. முக்கியமா ஒன்ன மாதிரி ஒரு முட்டாள் பொண்ணு கூட என்னை யாரும் சேர்த்து வச்சு பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கெத்தா கிளம்பிடுறான்.
அப்புறம் கிளாஸ்க்கு வந்ததும் நம்ம யூகி இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஈவினிங் சாப்பிட்றதுக்காக வெளியில போலாமான்னு கேட்க, இல்ல இன்னும் கொஞ்ச நாளையில எக்ஸாம் வரப்போது, நான் படிச்சு பாஸ் ஆக ட்ரை பண்ண போறேன்னு ஹீரோயின் சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை பயங்கரமா சேரப் பண்ணிட்டு இருக்கச்ச கிளாஸ்க்கு வர நம்ம ஹீரோ, ஏ மோமோ நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும், பேக் எடுத்துட்டு வெளியில வான்னு சொல்றான். நீ யாரா ஏன் ஆளை வெளியில கூப்பிடன்னு யூகி கேட்க, அடைச்சி தள்ளிப்போ நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்ததும், என் அம்மா தெரியாதனமா நம்ம 2 பேரோட லஞ்ச் பாக்ஸையும் மாத்தி வச்சுட்டாங்க போல, என் லஞ்ச் பாக்ஸை கொடுன்னு ஹீரோ கேட்க, ஹீரோயினுமே எடுத்து கொடுத்துட்டு, என்னமோ ஸ்கூல்ல நான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேன், இப்ப நீயே என்கிட்ட வந்து பேசுறியேன்னு ஹீரோயின் கேக்குறா. நான் ஒன்னும் ஜாலிக்காக உன்கிட்ட பேசல, விஷயம் இருந்தது அதுக்காக தான் வந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறச்ச, ஓ நீ சொல்றது கூட கரெக்ட் தான், என்கிட்டயுமே பேசுறதுக்காக ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா தன்னோட ஆசைக்காக சின்ன வயசுல ஹீரோக்கு நிறையவே கேர்ள்ஸ் காஸ்டியூம்லாம் போட்டு போட்டோ எடுத்து வச்சிருந்தாங்கல்ல, அதை எடுத்துட்டு வந்து காட்டவும் ஹீரோ சமகாண்டாகி இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சுன்னு கேட்க, ஆன்டி தான் கொடுத்தாங்கன்னு ஹீரோயின் சொல்ல, ஒழுங்கா திரும்ப அதை என்கிட்ட கொடுத்துருன்னு ஹீரோ கேட்டு கத்துறான். அது எப்படி லட்டு மாதிரி ஒரு விஷயம் மாட்டிருக்கு, சும்மா விட்டுருவனா என்ன, பேச்சாடா பேசின பேச்சு, இன்னும் கொஞ்ச நாளையில வரப்போற எக்ஸாம்ல நீ எனக்கு கோச்சிங் கொடுத்து டாப் 100க்குள்ள வர வச்சிட்டீனா நான் உன்கிட்ட இந்த போட்டோவை திரும்ப கொடுத்துட்றேன். ஒரு வேளை நான் டாப் 100க்குள்ள வரலனா கண்டிப்பா இந்த போட்டோவை நிறைய காப்பீஸ் எடுத்து ஸ்கூல் ஃபுல்லா ஒட்டி வச்சிருவேன்னு ஹீரோயின் மிரட்ட, நம்ம ஹீரோ செம கடுப்பாகி வேற வழி இல்லாம சரி இன்னைக்கு நைட்ல இருந்தே நாம கோச்சிங் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி ரொம்ப கோவமா அங்கே இருந்து கிளம்பிடுறான். இந்த மாதிரி நம்ம ஆளு எக்ஸாம்காக ஹீரோயினுக்கு கோச்சிங் தர போறாங்கிற விஷயம் தெரிஞ்சதும் ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் சுத்தமா எதுவுமே புரிய மாட்டேங்குது. அவ படிச்சு படிச்சு கன்ஃபியூஸ் ஆனது பத்தாதுன்னு நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற நம்ம ஹீரோவையுமே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறா. இருந்தாலும் வேற ஆப்ஷனே இல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த ஒரு போட்டோவை திரும்ப வாங்கணுங்கிற காரணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஹீரோயினுக்கு சொல்லித்தரான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறா. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் ஒன்னா சேர்ந்து ஒரு ரீயூனியன் பார்ட்டிக்காக வெளியில போறாங்க. அதே நாள் நம்ம ஹீரோ அம்மாவோட ஃப்ரெண்டு அமெரிக்கால இருந்து வரதுனால அவங்க ஹீரோவோட தம்பியை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும் தனியாக வீட்டில் இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆகிடுது. அதனால அவகிட்ட நான் போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன், அதுக்குள்ள நீ சாப்பாடு சமைச்சு வச்சிருன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் எப்படியாவது இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் படிச்சுக்கிட்டே பேரலாக சமைக்கலான்னு சொல்லி மறந்து போய் கேஸை ஆன் பண்ணி விட்டுட்டு வந்துடுறதுனால கொஞ்ச நேரத்திலேயே அவ கஷ்டப்பட்டு சமைச்ச சாப்பாடு எல்லாம் கருகி போய் கிச்சன் ஃபுல்லாக புகை மூட்டமாகிடுது. ஹீரோ பார்த்துட்டு உனக்கு படிப்பு தான் ஏறாதுன்னு பார்த்தா சமைக்கவுமே வராதா, சரி கழுத போ நானே சமைக்கிறேன்னு சொல்லி ஏதோ பயங்கரமா ட்ரெயின் பண்ண ஷெஃப் மாதிரி பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா குக் பண்றான். யோ ஹீரோ நீ பாக்குறதுக்கு அழகா இருக்க, சூப்பரா படிக்கிற, பத்தாவதுக்கு செமையா குக் பண்றியா, உன்னை கட்டிக்க போற பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்னு ஹீரோயின் சொல்ல, உனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு வேணும் மீன்ஸ் எக்ஸ்ட்ராவா 2 கரண்டி அள்ளி போட்டு சாப்பிடு, அதை விட்டுட்டு இப்படி தேவையில்லாம மொக்க போட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணாத, ஒழுங்கா சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டு கோச்சிங்க்கு வந்து சேர்ற வழியை பாருன்னு சொல்லிடுறான். தென் கோச்சிங் அப்போ நம்ம ஹீரோயின் சிலபஸ்ல இல்லாத சம்ல டவுட் கேட்கவும், இங்க பாரு இந்த எக்ஸாமுக்கு மட்டும் தான் நான் உனக்கு கோச்சிங் தருவேன்னு சொல்லியிருந்தேன், தேவையில்லாத சப்ஜெக்ட் எல்லாம் நீ கவர் பண்ண ட்ரை பண்ணாத, கண்டிப்பா என்னால சொல்லித்தர முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோ பைபிள்ல லாஜிக்கா தான் பேசுறான். பட் எப்படியாவது இந்த சம்ம நாம எப்படி போடணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது திருட்டுத்தனமா அவன் ரூம்குள்ள பூந்து எப்படியாவது அந்த ஹோம்ஒர்க் நோட்டை ஆட்டைய போட்டுடலான்னு ட்ரை பண்றச்ச வசமா நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறா. நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு அவளை பெட்ல தள்ளி, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேங்கிற தைரியத்துல தானே இப்படி என் ரூம்குள்ள வந்த, பாக்குறியான்னு கேட்டு நம்ம ஹீரோ கிஸ் பண்ண பக்கத்துல போகும்போது, ஐயோ எனக்கு இந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்லாம் வேண்டாம், எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நாம 2 பேரும் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் தெரிஞ்சு போன்னு ஹீரோயின் சொல்ல, ஹீரோ பயங்கர நக்கலா சிரிச்சுக்கிட்டே, ஆசைய பாரு நான் உன்ன மாதிரியான பொண்ணுங்க கிட்டலாம் பேச கூட மாட்டேன், இதுல நீ ரிலேஷன்ஷிப்புக்கு ஆசைப்படுறியான்னு கேட்டு அவளை கலாய்க்கவும், இங்க பாரு நீ எனக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் எல்லாத்துக்கும் பொறுத்து போயிட்டு இருக்கேன், அதே மாதிரி உன்னோட போட்டோ ஒன்று என்கிட்ட இருக்குங்கிறதையுமே நீ மறந்துடாத, ஒரு வேளை நீ கொடுத்த வாக்க மீறின அப்புறம் எக்ஸாம் முடிஞ்ச கையோட எல்லா போட்டோஸையுமே கலரா பிரிண்ட் போட்டு ஸ்கூல் ஃபுல்லா ஒட்டி உன் மானத்தை ஒரே நாள்ல வாங்கிட வேண்டான்னு ஹீரோயின் மிரட்ட, ஹீரோக்கு அல்ல பீதியாகிடுறான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு எக்ஸாமுங்கிறதுனால ஹீரோவோட அம்மா 2 பேருக்குமே விஷ் பண்ணி முக்கியமா நம்ம ஹீரோயினுக்கு லக்கி சாமா இருக்கும்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுத்து விடுறாங்க. இந்த ஸ்பிரிட்டோடையே நம்ம ஹீரோயின் எக்ஸாம் எழுதி எப்படியோ ஒரு வழியா அந்த டாப் 100 பிளேஸ்ல 100 அதாவது லாஸ்ட் பிளேஸ்ல வந்துடுறா. அதுக்கப்புறம் கூட நிறைய பசங்க இருப்பாங்க போல. ஸோ அந்த ஸ்கூல் ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைமா எஃப் கிளாஸை சேர்ந்த ஒரு பொண்ணு டாப் 100க்குள்ள வந்த சந்தோஷத்துல நம்ம ஹீரோயின் பயங்கர குஷியாகி ஹீரோவை மீட் பண்ணி எனக்கு கோச்சிங் கொடுத்து பாஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லவும், எனக்கு உன் நன்றி கின்றிலாம் தேவையில்லை, ஒழுங்கா அந்த போட்டோவை கொடுன்னு ஹீரோ கேட்க ஹீரோயினுமே கொடுத்துடுறா. அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு நடுவில் எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ போனதுக்கு அப்புறம்
நானுமே அப்படிதான் நினைச்சேன். பட் உங்க அம்மா எனக்கு கொடுத்த லக்கி சாம் தான் இப்ப வேலை பார்த்துருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த லக்கி சாம நமக்கு காட்டுறா. வேற எதுவும் இல்ல, ஒரு நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து படிக்கும் போது அப்படியே தூங்கிருப்பாங்க. அது ஒரு மெமரியா இருக்கட்டும்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அம்மா அந்த போட்டோவை நம்ம ஹீரோயின் கிட்ட லக்கி சாமா கொடுத்திருக்காங்க. அதை நம்ம ஹீரோயின் கையில வச்சிருக்கிறத பார்த்ததும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆகிடுறாங்க. உனக்கும் ஹீரோக்கும் எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னு கேட்கும் போதுதான் இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி இப்போ நானும் ஹீரோவும் ஒரே வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்ல நம்ம யூகிக்கு ரத்த கண்ணீர் மட்டும் தான் வரல, மத்தபடி ஹார்ட் எல்லாம் சுக்கு நூறா உடஞ்சு போயிடுது. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால உனக்கு தேவைப்படுற எல்லா உதவியையுமே கண்டிப்பா நான் பண்ணுவேன்னு சொல்லி அவளை சேர பண்ணிட்டு இருக்கதை பார்த்துடுற ஹீரோவோட ஃப்ரெண்டு எனக்கு என்னமோ யூகியும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்ல ஹீரோ செம ஜெலஸ் ஆகி உனக்கு தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசாதன்னு சொல்லி ஃப்ரெண்டையே திட்டிடுறான். அதுவே இங்க நம்ம ஹீரோயின் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டதுனால அந்த ஸ்கூல்ல இத்தனை நாளா அவளை பார்த்து கலாய்ச்சி சிரிச்ச எல்லாருமே இப்ப அவளை ரொம்பவே புகழ்ந்து பேசவும் நம்ம ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ நம்ம ஹீரோ அவளை கோவமா தனியா கூட்டிட்டு வந்து காட்டுறான். என்னன்னா நம்ம ஹீரோ ஹீரோயினை மென்ஷன் பண்ணி இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, முக்கியமா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லி நோட்டீஸ் போர்ட்ல எழுதியிருக்கு. டெஃபினெட்லி என் சைட்ல இருந்து இந்த விஷயம் லீக் ஆகியிருக்காது, நீ தான் யார்கிட்டயோ சொல்லியிருக்க. இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா ஒன்னால என்னோட வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். என்ன உன் ப்ரொபோசலை நான் அக்செப்ட் பண்ணலங்கிற கோவத்துல இப்படிலாம் நீ என்ன பழி வாங்கிட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு ஹீரோ கோவமா போயிடுறான். இதனால ரொம்ப ஹர்ட் ஆகிடுற நம்ம ஹீரோயின் என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல, எக்காரணத்தை கொண்டும் நான் அவனை நேசிக்கிறத மட்டும் நிறுத்திட மாட்டேன்னு ரொம்ப உறுதியா இருக்கா. இந்த நடத்த நாள் பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் ஸ்கூல்ல இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது. அதுல நம்ம ஹீரோயின் செக்ஷன் அதாவது எஃப் செக்ஷன் தான் லீடிங்ல இருக்காங்க. ஸோ இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்ம யூகி ஹீரோவை பார்த்து செமையா வெறுப்பேத்தி எங்க உன்னால முடிஞ்சா எங்க டீமை தோற்கடிச்சு காட்டுன்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே வெறி கொண்ட வேங்கையா 200 மீட்டர் ரேஸ்ல ஓடுறான். பட் ஃபைனலா அதுல நம்ம யூகி ஜெயிச்சிரவும் எஃப் செக்ஷனை சேர்ந்த பசங்க எல்லாம் பயங்கரமா ஆரவாரம் பண்றாங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயின் வேற இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா நீ ஒருத்தர்கிட்ட தோத்து போறதை நான் பாக்குறேன். பரவாயில்ல, நீயும் எங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தானே, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம்னு ஹீரோயின் சொல்ல யா ஆஃப்கோர்ஸ் நான் ஒரு மனுஷன் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் உங்களை மாதிரி முட்டாள் இல்லைன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகி நான் உன்னை லவ் பண்றேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கேன், அதுக்காக என்னோட தன்மானத்தை என்னால விட்டு கொடுத்துட முடியாது. அடுத்து நடக்க போற ரிலேல உங்க மொத்த டீமையுமே தோற்கடிச்சிட்டு நாங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் வரோமா இல்லையாங்கிறத மட்டும் நீ பாருன்னு சபதம் போட்டுட்டு அந்த காம்படிஷன்லயுமே பார்ட்டிசிபேட் பண்றா. ஒருத்தரா ரொம்ப வேகமா ஓடி வந்து அந்த ஸ்டிக்கை அடுத்தடுத்து இருக்கவங்க கிட்ட கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த ஸ்டிக்கை யூகி கிட்ட கொடுக்குற சான்ஸ் வரச்ச மாத்தி பக்கத்துல நிக்கிற ஹீரோ கிட்ட கொடுத்துறவும் அவன் இதுதான் சான்ஸ்னு சொல்லி அந்த ஸ்டிக்கை தூக்கி போட்டுறான். இதை பார்த்துடுற நம்ம யூகி டென்ஷன் ஆகி அடியே இது நீங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றதுக்கான நேரம் இல்ல, ஒழுங்கா அந்த ஸ்டிக்கை கொடுன்னு கேட்க ஓடி போய் நம்ம ஹீரோயின் ஸ்டிக்கை கொடுத்ததும் நம்ம யூகியும் ஹீரோவும் ரொம்ப வேகமா ஓடி அந்த பினிஷிங் லைனை டச் பண்றதுக்காக போட்டி போடுறாங்க. யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பசங்க எல்லாருமே ஆர்வமா எட்டி பார்த்துட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோயின் கால் ஸ்லிப் ஆகி ட்ராக்குக்குள்ள விழுந்துடுறா. அவ மேல நம்ம ஹீரோ விழ நல்ல வேலை அடிபடாம ஹீரோ ஹீரோயினை சேவ் பண்ணிடுறான். இருந்தாலும் இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாம நம்ம யூகி ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு கத்த இப்ப என்ன என்னாலதான் ஹீரோயினுக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்ல வரியா, சரி நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப அழகா ஹீரோயினை உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். இதை நம்ம ஹீரோவோட அம்மா ஓரமா உட்காந்து பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட அம்மா எப்படியாவது நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் சேர்த்து வைக்கணும்னு தான் பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஹீரோவோட அம்மா கேரக்டரும் ஹீரோயின் கேரக்டரும் ஒரே மாதிரி தான். கட் பண்ணா நம்ம பசங்களுக்கு கிராஜுவேஷன் நடக்குது. அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போக போறதுனால ஸ்கூல் சார்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்றாங்க. அதுலயும் நம்ம ஹீரோயின் யூகிலாம் படிச்சிட்டு இருக்க எஃப் செக்ஷனை சேர்ந்த பசங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. அதுவே நம்ம ஹீரோ படிச்சிட்டு இருக்க ஏ செக்ஷன் பார்த்தோம்னா ரொம்ப காமா பொலைட்டா எலிகண்டா கிளாஸியா ரொம்ப ராயலா அதை செலிப்ரேட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எஃப் செக்ஷன் பண்ணிட்டு இருக்க அலப்பறையை தாங்கிக்க முடியாத அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ஏ செக்ஷனோட அந்த பார்ட்டியில நீங்க எல்லாரும் எஃப் செக்ஷனை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இல்லாம கண்டிப்பா வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும், அவங்கலாம் எதுக்காக வாழ்றோம்னு தெரியாமலே வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்காங்க, பட் நீங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஏதாவது உருப்படியா பண்ணுங்கன்னு சொல்லி ஏ செக்ஷனை பெருமையா பேசுறங்கிற பேர்ல எஃப் செக்ஷனை ரொம்பவே மட்டமா ட்ரீட் பண்ணவும் இதை ஸ்பீக்கர் மூலமா கேட்டுடுற நம்ம எஃப் செக்ஷனோட கிளாஸ் டீச்சர் கொந்தளிச்சு போய் பசங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் எல்லாருமே செம காண்டாகி பிரின்சிபலை மீட் பண்ணி படிப்பு இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ முடியுமா என்ன, படிப்பு இல்லாம திறமையை வச்சு எத்தனையோ பேர் பெரிய அளவுல சாதிச்சிருக்காங்க, அந்த மாதிரி நாங்களுமே கண்டிப்பா பேர் எடுப்போம்னு சொல்ல இப்ப எதுக்கு நீங்களாம் தேவையில்லாம உணர்ச்சி வசப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு இருக்கீங்க, பிரின்சிபல் சொன்னதுல என்ன தப்பு, நிஜமாவே ஒருத்தர் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கினா மட்டும்தான் இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிக்க முடியும், ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற உங்களுக்குலாம் அந்த அருமை புரியாது, இப்படி வந்து இத்தனை பேருக்கு முன்ன இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையான்னு கேட்டு நம்ம ஹீரோ எல்லாரையுமே ரொம்ப அசிங்கப்படுத்திடுறான்.
ஹீரோயின் பொறுமை இழந்து, இங்க பாரு நீ எல்லையை மீறி பேசிட்டு இருக்க, நீ எல்லாம் மனுஷனா, கோட்டு போட்ட குரங்கு, மனசாட்சி இல்லாத மிருகம், மத்தவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காத ஒரு உயிர் இருக்கிற கல்லுன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு திட்டவும், ஓ அப்படியா, நான் ஒரு கோட்டு போட்ட குரங்கா, மனசாட்சி இல்லாத மிருகமா, உயிர் இருக்கிற கல்லாவே இருந்துட்டு போறேன். ஆனா நீ இந்த கல்லை தானே லவ் பண்ண? லவ் லெட்டருக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் கூட தெரியாம தப்பு தப்பா எழுதிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி கெஞ்சினியே, அதெல்லாம் என்ன மறந்துட்டியான்னு ஹீரோ கேட்க, நம்ம ஹீரோயினை பார்த்து ஏ கிளாஸ் பசங்களாம் பயங்கரமா நக்கல் பண்ணி கலாய்ச்சி சிரிக்கிறானுங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி, ஆமா நான் அசிங்கப்பட்டது உண்மைதான், ஆனா இப்ப நீ என்னை விட பயங்கரமா எல்லாருக்கு முன்னாலேயும் அசிங்கப்பட போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட போட்டோவை, அதாவது நம்ம ஹீரோவோட அம்மா அவனுக்கு கேர்ள்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டு மேக்கப்லாம் பண்ணி விட்டு போட்டோ எடுத்திருந்தாங்கல்ல, அதை இப்ப காட்டி நம்ம ஹீரோயின் எல்லாருக்கு முன்னாலேயும் ஹீரோவை செமையா டேமேஜ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோவா அசம காண்டாகி நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி தனியா தரன்னு இழுத்துட்டு வந்து, என்ன நீ ஆசைப்பட்ட எல்லாமே நடந்துருச்சான்னு கேட்க, இங்க பாரு நான் எதையுமே பிளான் பண்ணி பண்ணல, நீ என்ன அசிங்கப்படுத்தின, அதுக்கு பதிலா நான் உன்னை அசிங்கப்படுத்தின, அவ்வளோதான், இதுக்காக நீ என்ன தேவையில்லாம பயமுறுத்த ட்ரை பண்ணாதுன்னு ஹீரோயின் சொல்லவும், நீ தான் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கியே, அப்புறம் எப்படி என்ன பார்க்கும்போது உனக்கு பயமா இருக்கும்னு ஹீரோ கேட்க, ஆமா நான் உன்னை காதலிச்சது உண்மைதான், பட் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் உன்னை டோட்டலா கம்ப்ளீட்டா வெறுக்கிறேன், நீ ஜஸ்ட் எனக்கு ஹை ஸ்கூல் கிரஷ் தான், நான் ஹை ஸ்கூல் முடிச்ச கையோட அடுத்து காலேஜ் போறேன், கண்டிப்பா உன்னை விட ஒரு பெட்டரான பையனா பார்த்து நான் பிக்கப் பண்ணிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க போறேன்னு ஹீரோயின் சொல்ல, ஓ மேடம் எல்லாத்தையுமே பக்காவா பிளான் பண்ணிட்டீங்க போல, அப்போ கண்டிப்பா என்ன நீ சீக்கிரத்துல மறந்துடுவியான்னு ஹீரோ கேக்குறான். ஆமா, ஏன்னா இப்ப எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, நான் உன்னை அடியோட வெறுக்க போறேன், மறக்க போறேன்னு ஹீரோயின் சொல்லும்போது, முடிஞ்சா பாத்துக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோயினுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியல, ஏதோ மறந்துடுவேன்னு சொன்ன, இப்ப முடிஞ்சா மறந்து பாருடி பாப்போன்ட்டு நம்ம ஹீரோ அங்கே இருந்து கிளம்பிடுறான். அதாவது நம்ம ஹீரோயினை தான் லவ் பண்றங்கிறத இந்த கிஸ் மூலமா ரெஜிஸ்டர் பண்ணிடுறான். பட் நம்ம ஹீரோயின் தான் ஒரு மக்கு பிளாஸ்திரியாச்சே, அவளுக்கு இவன் எதுக்காக கிஸ் பண்ணாங்கிற எதுவுமே புரியல. என்னவா இருக்கும், எதுக்காக இப்படி பண்ணான்னு தெரியாம பயங்கரமான கன்ஃபியூஷன்ல நம்ம ஹீரோ பின்னால போயிட்டே இருக்கா. அவ்வளோதான், இதோட இந்த மூவியுமே முடியுது. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா, போன பால்ட்ல ஹை ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த நம்ம பசங்க எல்லாருமே ப்ரமோட் ஆகி இப்ப யூனிவர்சிட்டிக்குள்ள என்ட்ரு ஆனதும் சீனியர்ஸ் எல்லாம் எங்க கிளப்ல வந்து சேர்ந்துக்கங்கன்னு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி வாண்டடா கூப்பிடுறாங்க. இப்பதானே யூனிவர்சிட்டிக்குள்ள வந்திருக்கோம், சோ பொறுமையா இருந்து பார்த்துட்டு ஹீரோ எந்த கிளப்ல சேர்றானோ அதே கிளப்ல தான் நான் சேர போறேன்னு ஹீரோயின் சொல்ல, ஆட என்னடி ரொம்ப சீன் போடுற, கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நீயும் ஹீரோவும் ஒரே வீட்டுல தான் இருந்துட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கச்சு அவனை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதான்னு கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க. அந்த கொடுமையை ஏண்டி கேக்குற, என்னதான் நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்தாலும் இது வரைக்கும் அவ்வளவா எதுவும் பேசினது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயினை ரொம்ப நேரமா யாரோ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அது யாரா இருக்குங்கிறத தேடி பாக்குறாங்க, பட் கண்டுபிடிக்க முடியாததுனால ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட படிச்ச எல்லா பசங்களும் அதே கிளாஸ்ல தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ரிலேட்டிவ் பொண்ணு ஒருத்தியுமே இருப்பா. நீங்க போன வருஷம் தானே இங்க ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்தீங்க, இப்ப எதுக்காக திரும்ப ஃபர்ஸ்ட் இயர்லயே உட்கார்ந்துருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்க, போன வருஷம் சில பல தடைகள்னால என்னால ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியல, அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் இயர்லயே கண்டினியூ பண்றேன்னு அந்த ரிலேட்டிவ் பொண்ணு ரிப்ளை பண்ணிடுறா. தென் ப்ரொஃபசர் கிளாஸ்க்குள்ள வந்ததுமே, கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஆவரேஜான மார்க் எடுத்ததுனால தான் இந்த ஜாப்பனீஸ் லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிருப்பீங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதுக்குன்னு இந்த டிபார்ட்மெண்ட்டோட அருமை தெரியாம குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க, ஒருவேளை கம்மியான மார்க் வாங்கினீங்கன்னா அவ்வளோதான், எல்லாரையுமே தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன்னு மிரட்டவும், பாவம் ஃபர்ஸ்ட் டே வந்ததுமே பசங்கெல்லாம் லைட்டா பயந்துடுறாங்க. என்னடி நம்ம எல்லாரும் எஃப் கிளாஸ்ல படிச்சுட்டு யூனிவர்சிட்டிக்கு வந்ததும் ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்து சந்தோஷமா காலேஜ் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று செட்டில் ஆகலான்னு பார்த்தா, யூனிவர்சிட்டிக்குள்ள வந்த முதல் நாளே வாத்தியார் இப்படி நம்மள பயமுறுத்தி விட்டுட்டாரேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேனிக் ஆகவும், சரி வாங்க ரிலாக்ஸா இருக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் எல்லாரையும் கேஃபிடேரியாவுக்கு கூட்டிட்டு போறா. அப்புறம் நீயும் உன்னோட ஆளு ஹீரோவும் ஒரே வீட்டில் இருந்துட்டு இருக்கீங்க, சம்மர் ஹாலிடேஸ்லாம் எப்படி போச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும்போது சொல்லிக்கிற மாதிரி பெருசா எதுவும் நடக்கல, பட் கிராஜுவேஷன் டே அன்னைக்கு நானும் ஹீரோவும் கிஸ் பண்ணிக்கிட்டோன்னு ஹீரோயின் சொல்ல, என்ன கிஸ் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சத்தமா கத்திரவும், சுத்தி இருந்துட்டு இருக்க எல்லாருமே நம்ம ஆளுங்களை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுது. கட் பண்ணா அதே யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோவை ஸ்பை பண்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. என்னதான் அவளுக்கு இதுல பெருசா உடன்பாடு இல்லைனாலும் ஹீரோ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் எப்படி இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹீரோவோட டிபார்ட்மெண்ட்டுக்குமே போறா. இதை பார்த்துடுற நம்ம ஹீரோ, நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இல்ல ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தான் நீங்க காலேஜுக்கு வந்திருக்கீங்க, சோ எல்லாமே ஓகே தானா, இந்த கிளாஸ் டெஸ்க் பெஞ்சு லைட்டு போர்டு எல்லாமே கரெக்டா இருக்காங்கிறத பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு ஹீரோயின் சொல்ல, இப்படி நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோ கிளாஸ்மேட் ஒருத்தி, இது யாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ இல்லைன்னு சொல்லவும் பாவம் நம்ம ஹீரோயினோட ஃபேஸே வாடி போயிடுது.
ஆமா ஆமா, இப்படிப்பட்ட ஒரு மொக்க மூஞ்செல்லாம் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோயினை செமையா கலாய்ச்சிட்டு ஹீரோ கிட்ட நம்ம 2 பேரும் கேஃபேட்டேரியா போலாமான்னு கேட்கவும், இல்ல இல்ல இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடவும், ஹீரோயின் பயங்கரமா குஷியாகி அந்த பொண்ணை பார்த்து இந்த பல்பு உனக்கு தேவையாங்கிற மாதிரி நக்கலா சிரிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் யூனிவர்சிட்டிக்கு போனதுனால இந்த சந்தோஷமான விஷயத்தை செலிப்ரேட் பண்ண நம்ம ஆளுங்க 2 பேரோட ஃபேமிலியும் ஒன்னா சேர்ந்து ஹீரோயின் அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னர் சாப்பிட்றதுக்காக வராங்க. ஹீரோயினோட அப்பா இவ்வளோ சூப்பரா சமைச்சு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் நடத்துற அளவுக்கு திறமையா இருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. எப்படி இதெல்லாம் நீ பண்ணனு ஹீரோவோட அப்பா கேட்க, பிகாஸ் சின்ன வயசுலயே என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டதுனால என் பொண்ணை பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பும் என்கிட்ட வந்துச்சு. அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்ட விஷயம் சமையல் தான். ஸோ அதையே நான் என்னோட பேஷனா எடுத்துக்கிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டு இருக்கேன். ஆனா இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா என்னோட பொண்ணுக்கு சுட்டு போட்டாலும் சமைக்க வராதுன்னு ஹீரோயினோட அப்பா சொல்ல, அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, ஹீரோயினை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், ஏன்னா அவ என் வீட்டுக்கு தானே வாக்கப்பட்டு வரப்போறான்னு ஹீரோவோட அம்மா சொல்ல ஹீரோயின் குஷி ஆகிடுறா. பட் ஹீரோயினோட அப்பாக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாங்கண்ணே, ஹீரோயின் தாய் இல்லாத பிள்ளை, எனக்குமே பொம்பளை பிள்ளை இல்லைங்கிற ஒரு கவலை இருந்துட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோயின் கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போயிட்டானா நீங்க தனியா இருக்கணும். ஸோ இப்போ நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல ஒரே ஃபேமிலியா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பயுமே இருக்கணும்னா அதுக்கு உங்க பொண்ணான ஹீரோயின் எங்க பையனான ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்டுக்கு மருமகளா வாக்கப்பட்டு வந்தாதான் முடியும்னு ஹீரோயினோட அம்மா சொல்ல, அடடே இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே, எனக்கு உன்னோட பொண்ணை என் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுல எந்த அப்ஜெக்ஷனுமே இல்லைன்னு ஹீரோவோட அப்பா சொல்ல, இல்ல இல்ல செல்லாது செல்லாது, இப்படி ஒரு மூளை இல்லாத மங்கி என்னோட அண்ணாக்கு ஒய்ஃபா வரத கண்டிப்பா என்னால ஏத்துக்க முடியாதுன்னு ஹீரோவோட தம்பி சொல்ல, ஆமாண்டா தம்பி கரெக்ட், எனக்குமே இதுல விருப்பம் இல்ல. என்னைக்கு ஹீரோயின் அவ்வளோ கேவலமான ஒரு லவ் லெட்டர் எழுதிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாலோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன்னு ஹீரோயினை எல்லாருக்கு முன்னாலையும் மொக்க பண்றது மட்டும் இல்லாம அந்த லெட்டர்ல அவ எழுதின எல்லா வார்த்தைகளையுமே மனப்பாடமா ஒப்பிக்கவும் ஹீரோயின் செம டென்ஷன் ஆகி, இப்ப நீ வாய மூட போறியா இல்லையான்னு கேட்டு கத்த, வாய மூடலன்னா என்ன பண்ணுவ, நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கிறது உண்மைதானேன்னு ஹீரோ கேட்டு கத்துறான். அப்போ நீ நிஜமாவே என்னோட பையனை லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு ஹீரோவோட அம்மா கேட்க, சொல்லு நீ தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சே சொல்லுன்னு சொல்லி ஹீரோ கலாய்க்கவும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயினுமே ஆமான்னு ஒத்துக்கிறா. இதை கேட்டதும் நம்ம ஹீரோயினோட அப்பாக்கு அதிர்ச்சியில ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல, ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அப்புறம் என்ன, தான் ஆசைப்பட்ட எல்லாமே ஒண்ணா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஹீரோவோட அம்மா சந்தோஷப்படும் போது கண்டிப்பா அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு ஒரு குரல் கேக்குது. யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம யூகி, அதான் நம்ம ஹீரோயினோட பெஸ்டி இருந்தான்ல அவன். டே யூகி நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோயின் கேட்க, நம்ம யூகி ஹீரோவோட ஃபேமிலியை பார்த்து, லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப் டு யூ, என்னோட பேரு தான் யூகி, நான் ஹீரோயினோட கிளாஸ்மேட்னு சொல்ல, ஏற்கனவே இங்க இருக்க ஒரு பைத்தியக்காரி பத்தாதுன்னு இப்ப நீ வேறையாடான்னு கேட்டு ஹீரோவோட தம்பி யூகியை கலாய்ச்சி விட்டுடுறான். ஐயோ டாடி இங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்களேன்னு ஹீரோயின் கேட்கும் போதுதான் இந்த மாதிரி இந்த யூகிக்கு இருக்க என்ன கொஞ்சம் கூட ரிலாக்ஸா இருக்க விடாம எப்ப பாரு ராப்பகலா டெய்லி ஃபாலோ பண்ணி வந்து பார்ட் டைம் ஜாப் கேட்டுட்டேன்னா நானும் வேற வழி இல்லாம வேலை போட்டு கொடுத்துட்டேன்னு ஹீரோயினோட அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்களுக்கு விஷயம் புரியுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நேத்து உன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்த அந்த பொண்ணு யாருன்னு கேட்கும்போது அவ பேரு யூகோ, நிஜமாவே ரொம்ப திறமையான பொண்ணு, நடந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அவ ஜப்பான்லயே 5th பிளேஸ் வாங்கியிருக்கா, ஆளு பாக்குறதுக்கும் அழகா இருக்கா, அதே நேரம் பயங்கரமான புத்திசாலியாவும் இருக்கா, கண்டிப்பா அவளை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு பொறாமையா இருக்கும்ல. உண்மையை சொல்ல போகணும்னா இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணை என்னோட வாழ்க்கையில பார்த்ததே இல்லைன்னு ஹீரோ வர்ணிக்கவும் ஹீரோயினுக்கா செம காண்டாகி அடிவயிரெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. அப்போ இவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டுல நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் நிறைய குவான்டிட்டி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ செம காண்டாகி எவன்டா இந்த காரியத்தை பண்ணதுன்னு கேட்டு கத்த, நான் தான் அதுன்னு குரல் கேக்குது. யாரா அதுன்னு பார்த்தா திரும்ப நம்ம யூகி. ஆடா யூகி கடங்காரா நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோயின் கேட்க, நான் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல் டைமா இந்த யூனிவர்சிட்டியோட கேஃபிடேரியால வேலை பார்க்கறேன், நைட்டு மட்டும் உங்க அப்பாவோட ரெஸ்டாரண்ட்ல பார்ட் டைமா வேலை பார்க்கறேன், அப்போதான் என்னால ரொம்ப சீக்கிரமா நிறைய காசு சம்பாதிச்சு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு உன்னையுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியும்னு யூகி சொல்ல, சரிதான் போடா லூசு பயலேன்னு ஹீரோயின் திட்டிடுறா. பட் நம்ம ஹீரோ பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகி, பரவாயில்ல மேன் உன்னோட விடாமுயற்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பொதுவா ஒரு பொண்ணுக்காக ஒரு பையன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு நான் கேள்விதான் பட்டிருக்கேன், கண்டிப்பா அதை நான் பண்ண போறது இல்ல, பட் நீ பண்றன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, சோ நீ ஆசைப்படுற எல்லாமே உன்னோட வாழ்க்கையில நடந்து நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். தென் அவனை ஒருத்தர் மீட் பண்ணி, என்னப்பா தம்பி நீ வர வர பிராக்டிஸ்க்கே கரெக்டா வரதில்ல, என்ன யூனிவர்சிட்டிக்குள்ள என்ட்ரானதும் டென்னிஸை விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டியா, அந்த மாதிரிலாம் உன்னை அவ்வளோ ஈஸியா நாங்க விட்டுற மாட்டோம், பிகாஸ் இந்த யூனிவர்சிட்டிலையுமே டென்னிஸ் கிளப்லாம் இருக்கு, ஒழுங்கா வந்து டென்னிஸ் கிளப்ல ஜாயின் பண்ணிடு, அப்போதான் ஒன்ன சேர்த்திருக்கிறதுக்காக நிறைய பொண்ணுங்க அந்த கிளப்புக்கு வருவாங்கன்னு கோச் சொல்லவும் நம்ம ஹீரோவுமே வேற வழி இல்லாம பேர் கொடுக்கறதுக்காக போறான். ஆனா இந்த விஷயம் தெரியாம நம்ம ஹீரோ வேற எங்கேயோ போறான்னு நினைச்சுக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ணியே போகும்போதுதான் இந்த கிளப் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குல்ல அதுக்கான ஒரு பில்டிங்குள்ள
ஹீரோ என்ட்ரு ஆகுறத பார்த்துட்டு சரி ஹீரோ இந்த கிளப்ல தான் ஜாயின் பண்ண போறான்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஆர்வமா சந்தோஷமா உள்ள போன அடுத்த செகண்டே நான் இந்த கிளப்ல பேர் கொடுக்குறேன்னு சொல்ல அங்க பார்த்தா ஒரே பசங்க மட்டும் தான் இருக்காங்க. ஏன்னா அது இந்த அனிமையெல்லாம் டெவலப் பண்ணுவாங்கல்ல மாங்கா அந்த மாதிரியான ஒரு கிளப்புங்கிறதுனால பெருசா பொண்ணுங்க இல்ல. ஈவன் அந்த கிளப்புக்குள்ள நம்ம ஹீரோவையுமே காணும். பாவம் நம்ம ஹீரோயின் பயந்து போயிடுறா. வாவ், நாங்க இந்த கிளப் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு பொண்ணு கூட உள்ள வந்தது இல்ல. பட் நீங்க இவ்ளோ ஆர்வத்தோட ரொம்ப சந்தோஷமா எங்க கிளப்ல ஜாயின் பண்ண வந்திருக்கிறத நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு அந்த பசங்க எல்லாம் சொல்லவும் ஐயோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, நான் ஒரு பையனை ஃபாலோ பண்ணி தான் இங்க வந்தேன். பட் இப்ப அவனை இந்த ரூம்குள்ள காணும், எங்க போனான்னு ஹீரோயின் கேட்கும் போது அதோ அந்த ஜன்னல் வழியா தான் வெளியில போனான்னு இந்த பசங்க கை காட்டுறாங்க. ஹீரோயின் திரும்பி பார்த்தா அங்க ஜன்னலுக்கு பின்னால நிக்கிற நம்ம ஹீரோ என்னடி மக்கா என்ன தானே ஃபாலோ பண்ணி வந்த, இப்ப நல்லா மாட்டிக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வசமா மாட்டி விட்டுட்டு அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். இருந்தாலும் முயற்சியை கைவிடாம நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி போய் பார்க்கும்போது அவன் டென்னிஸ் கிளப்ல ஜாயின் பண்ண போறாங்கிற விஷயம் தெரிஞ்சதும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நம்ம ஹீரோயினுமே அதே கிளப்ல ஜாயின் பண்ணிடுறா. டென்னிஸ்ங்கிற வார்த்தைக்கு கூட கரெக்டான ஸ்பெல்லிங் தெரியாத நீ எல்லாம் எதுக்கு இந்த கிளப்குள்ள வந்தன்னு ஹீரோ கேட்க உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல, உன்னை சைட் அடிக்கிறதுக்காக உன்னை ரசிச்சு பாக்குறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னால யூகோன்னு ஒரு பொண்ணு சுத்திட்டு இருக்கால அவளுமே இந்த கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிடுறா. அப்புறம் அந்த டென்னிஸ் கிளப்போட பிரசிடென்டான ஹயாசி நம்ம பசங்க எல்லாரையுமே வெல்கம் பண்ணிட்டு அந்த கிளப்போட வைஸ் பிரசிடென்ட் அதாவது அசிஸ்டன்ட் கோச்சின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பதவியில இருக்கிற சூடோவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த சூடோ தான் நம்ம ஹீரோவை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி இந்த கிளப்ல சேர்ந்துக்க சொன்னதுமே. இந்த மாதிரி போன வருஷம் நம்ம யூனிவர்சிட்டியில படிச்ச ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நிறையவே அச்சீவ் பண்ணாங்க. ஸோ இந்த வருஷம் என்ட்ரு ஆகியிருக்க உங்க எல்லாரையும் நாங்க ட்ரெயின் பண்ணி நேஷனல் லெவல்ல பிளே பண்ண வைக்க போறோம். பிகாஸ் இப்போ நம்ம டீம்ல போன வருஷம் ஜூனியர் டிவிஷன்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த நம்ம ஹீரோவும் உமன் டிவிஷன்ல ஸ்டேட் செகண்ட் வந்த யூகோவும் நம்ம டீம்ல இருக்காங்க. ஸோ நம்ம தைரியமா களத்துல இறங்கலாம், அதுக்கு நீங்களுமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு அந்த கோச் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ டென்னிஸ்ல எவ்வளவு பெரிய லெஜெண்டுங்கிறது ஹீரோயினுக்கு புரிய வருது. இதை வச்சு எப்படியாவது அவனை இம்ப்ரெஸ் பண்ணிடணுங்கிறதுக்காக உடனே இந்த டென்னிஸ் ராக்கெட்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகவும் ஹீரோவோட அம்மா பார்த்துட்டு என்னம்மா கிளப்ல சேர்ந்திருக்கியான்னு கேட்க ஆமாங்க ஆண்டி, நான் உங்க பையன் ஹீரோவை உஷார் பண்றதுக்காக தான் அந்த கிளப்ல ஜாயின் பண்ணேன்னு ஹீரோயின் சொல்ல வாவ் சூப்பர்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா சின்ன வயசுல நான் தான் ஹீரோக்கு டென்னிஸ் எப்படி விளையாடணுங்கிறதையே கத்து கொடுத்தேன்னு ஹீரோவோட அம்மா சொல்லும் போது ஓ சூப்பர், அப்ப எனக்குமே நீங்க கத்து தர முடியுமா ப்ளீஸ் ஆண்டின்னு ஹீரோயின் கேட்கவும் ஓஎஸ் தாராளமா வாச்சலமேன்னு ஹீரோயினோட மாமியார் கூட்டிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணா டென்னிஸ் கிளப்ல சேர்ந்திருக்க பசங்க எல்லாருக்குமே சூடோ மாஸ்டர் ட்ரைனிங் தர போறதா ஹயாசி மாஸ்டர் சொல்ல நம்ம ஹீரோயின் ஏதோ சூடோ மாஸ்டர் சரியான டம்மி பீஸா இருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இவரெல்லாம் ஈஸியா நான் லெஃப்ட்ல தட்டி ரைட்ல தூக்கிடுவேன்னு சொல்லவும் உனக்கு இன்னும் அவரை பத்தி சரியா புரியலன்னு நினைக்கிறேன், பாக்குறதுக்கு வேணா சூடோ மாஸ்டர் கோமாளி மாதிரி இருக்கலாம், ஆனா பயங்கர திறமசாலி. கையில ஒரு தடவை டென்னிஸ் ராக்கெட் எடுத்துட்டாருன்னா சோலி முடிஞ்சு போச்சு, எல்லாரும் தெரிச்சு ஓடணும், அந்த அளவுக்கு ஒரு வெறிக்கொண்ட வேங்கையா மாதிரி விளையாடுவாருன்னு நம்ம ஹீரோ சொல்லி வாய மூடுறதுக்குள்ள புதுசா அந்த டென்னிஸ் கிளப்ல சேர்ந்திருந்த நிறைய பசங்க நம்ம சூடோ மாஸ்டரோட ஆக்ரோஷத்தை பார்த்து தாங்கிக்க முடியாம பயந்து அங்கே இருந்து தெரிச்சு ஓடி போயிடுறாங்க. ஈவன் நம்ம ஹீரோயினுமே செமையா பயந்துடுறா. நைஸா யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம சைலண்டா அங்கே இருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது சூடோ மாஸ்டர் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு விளையாடுறதுக்காக ஃபீல்டுக்குள்ள கூப்பிடவும் வேற வழி இல்லாம அவளுமே போறா. ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு சூடோ மாஸ்டர் சர்வீஸ் போட்ட 2 பால அடிக்காம அடி வாங்காம தப்பிச்சிடுற நம்ம ஹீரோயின் எப்படியாவது 3வது வர பால ஷார்ட்டா மாத்தணுங்கிற எய்ம்ல அப்படியே பொசிஷன்ல நிக்கும் போது சூடோ மாஸ்டர் ரொம்ப ஃபோர்ஸா சர்வீஸ் போட்ட அந்த பால் நம்ம ஹீரோயின் பேட்ல பட்டு பேட் நம்ம ஹீரோயின் மூக்குல பட்டு அவ அங்கேயே மட்டையாகிடுறா. இதனோட விளைவா அடுத்த நாள் காலேஜுக்கு மூக்குல பேண்டேஜ் எல்லாம் போட்டு வரத பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் செமையா கலாய்க்கிறாங்க. அப்போ பின்னால ரொம்பவே சந்தோஷமா பொன்னாரம் பூவாரம்னு பாட்டு பாடிக்கிட்டே வர நம்ம யூகி உன்கிட்ட உங்க அப்பா ஏதோ முக்கியமான விஷயத்த பத்தி பேசணுமா, உடனே உன்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னாள்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஆர்வமா தன்னோட அப்பாவை போய் மீட் பண்றா. நாம 2 பேரும் தங்குறதுக்காக நான் வேற ஒரு வீடு பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் நாம ஹீரோவோட வீட்டுல இருக்க வேண்டாம்னு சொல்ல ஹீரோயினால தாங்கிக்க முடியல. இல்லப்பான்னு ஏதோ சொல்ல வரும்போது எனக்கு புரியுதுமா, என்னதான் நீ ஹீரோவை உருகி உருகி உண்மையா லவ் பண்ணாலும் அவனுக்கு உன் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பாத்தீல அன்னைக்கு டின்னர்ல பாரபட்சமே பார்க்காம ஹீரோவும் அவனோட தம்பியும் எல்லாருக்கு முன்னாலையும் உன்னை எவ்வளவு மட்டமா பேசினாங்கன்னு. சோ அந்த மாதிரி என்னோட பொண்ணு வேற ஒரு வீட்டுல போய் அசிங்கப்படுறத கண்டிப்பா என்னால ஏத்துக்க முடியாது, தாங்கிக்க முடியாது. அதனாலதான் நம்ம 2 பேரும் தனியா வாழ்றதுக்காக நான் ஒரு வீடு பார்த்துட்டேன். சோ இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் என்னோட முடிவை மாத்திக்க போறது இல்ல, நாம தனி வீட்டுல தான் தங்க போறோம்னு ஹீரோயினோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லவும் நம்ம ஹீரோயினுமே அதை மறுத்து பேச முடியாம தன்னோட அப்பா எடுத்த இந்த முடிவுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. அப்புறம் ஹீரோவை மீட் பண்ணி நான் இத்தனை நாளா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு இடைஞ்சலா இருந்துட்டேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லவும் சரி கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீல, சீக்கிரமா கிளம்பு காத்து வரட்டும்னு ஹீரோ ரிப்ளை பண்றதுனால பாவம் நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஹர்ட் ஆகிடுறா.
இப்படி திடீர்னு நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவும் வீட்டை விட்டு போறத நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாவால ஏத்துக்க முடியல, ரொம்ப ஃபீல் பண்றாங்க. விட்டா நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோயின் போயிட்டு இருக்க அந்த கார் பின்னாலேயே அழுதுகிட்டு ஓடிடுவாங்க போல. இதனாலேயே அவங்க வேற எந்த விஷயத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம, சமைக்க முடியாம, வேலை பார்க்க முடியாம ரொம்ப டிப்ரெஷனான ஸ்டேட்குள்ள போயிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் என்னன்னா, இவ்வளோ நாளா ஒரு பெரிய ஃபேமிலியில ரொம்ப சந்தோஷமா ஜாலியா கலகலன்னு இருந்துட்டு இப்ப தனியா இருக்கிறத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றா, அப்செட் ஆகிடுறா. இதை நம்ம ஹீரோயினோட அப்பாவுமே நோட் பண்றாரு. பட் அவர் எடுத்த முடிவுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதே வீட்ல தான் அவங்க 2 பேரும் ஸ்டே பண்றாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோவோட தம்பி அவங்க அப்பா கிட்ட, என் ஃப்ரெண்டோட நாய் குட்டி போட்டிருக்கு, அந்த குட்டியை வளர்க்க எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு, ப்ளீஸ் அப்பா பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கவும், உன்னால அந்த நாயை தனியா பத்திரமா பாத்துக்க முடியும்னா நீ தாராளமா நாயை வளர்த்துக்கோன்னு அப்பா பெர்மிஷன் கொடுத்துறதுனால தம்பி பையப்புல பயங்கர குஷியாகிடுறான். இன்னொரு சைடு புதுசா டென்னிஸ் கிளப்ல சேர்ந்த நம்ம ஹீரோயின் விளையாடாம பிராக்டிஸ் பண்ணாம எப்ப பார்த்தாலும் பால் பொறுக்கி போட்டுட்டே இருக்கவும் ஹீரோ பார்த்து செம காண்டாகி கண்ணா பின்னா திட்ட ஆரம்பிச்சிடுறான். அதே நேரம் நம்ம ஹீரோவோட அம்மா கேம்பஸ்குள்ள வரதை பார்த்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், என்னங்க ஆண்டி ஏதாவது பிரச்சனையா, ஏன் வந்திருக்கீங்கன்னு கேக்குறச்ச, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, நான் ஹீரோயினை ஸ்பை பண்றதுக்காக வந்திருக்கேன்னு அம்மா சொல்ல, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை ஆண்டி, ஏன்னா ஏற்கனவே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிராஜுவேஷன் டே அன்னைக்கு கிஸ் பண்ணிக்கிட்டாங்களாமான்னு இந்த பொண்ணுங்க கோத்து விட்டுறாளுங்க. என்ன ஆல்ரெடி கிஸ் பண்ணிக்கிட்டாங்களான்னு ரொம்பவே சந்தோஷப்படுற நம்ம ஹீரோவோட அம்மாக்கு எப்படியும் ஹீரோயின் தன்னோட வீட்டுக்கு திரும்ப வந்துருவாங்கிற நம்பிக்கை வந்துடுது. கட் பண்ணா டென்னிஸ் கிளப்பை சேர்ந்த பசங்க எல்லாருமே 3 நாள் ட்ரிப்புக்காக வெளியூருக்கு போறாங்க. அதுல நம்ம ஹீரோயின் ஹீரோ டீம்ல இருக்கா. பத்தாவதுக்கு அங்க இருக்கிற எல்லா பசங்களுக்குமான சாப்பாடு ரெடி பண்ற பொறுப்பு நம்ம ஹீரோயின் கிட்ட வருது. ஏன்னா ஹீரோயின் அப்பா தான் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த நம்பிக்கையில நம்ம ஹீரோயினை சமைக்க சொல்லிடுறாங்க. ஆனா ஒரு பிகினருங்கிறதுனால நம்ம ஹீரோ, இப்படி இங்க அவ 3 வேளையும் சமைச்சுக்கிட்டே இருந்தானா நான் எப்போ அவளுக்கு டென்னிஸ் விளையாட ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு சூடோ மாஸ்டர் கிட்ட கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்தது, என்ன சொல்ல சொன்னாங்க, நான் சொல்லிட்டேன், டைம் மேனேஜ்மெண்ட்லாம் நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ சரி, உன்னோட இந்த வேலையெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் உன்னால செஞ்சு முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு முடிச்சிட்டு வா, நான் உனக்கு விடிய விடிய பிராக்டிஸ் தரேன், ட்ரைனிங் தரேன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் சமைக்க தெரியாதே. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம 2 மணி நேரமா வெங்காயத்தை மட்டுமே உரிச்சிட்டு இருக்கா. ஹீரோ பொறுமை இழந்து, என்ன டின்னர்லாம் ரெடி ஆகிடுச்சா, சீக்கிரமா முடிச்சிட்டு வா, பிராக்டிஸ் பண்ண போகணும்னு சொல்லி கூப்பிட வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் இன்னுமுமே வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கிறதுனால செம கடுப்பாகி, உன்னை பத்தி தெரியாம இந்த பொறுப்பை கொடுத்தானுங்க பாரு, அவனுங்களை சொல்லணும்னு திட்டிட்டு நம்ம ஹீரோவே இந்த கேம்ப்ல இருக்கிற பசங்களுக்காக சமைக்கிறான். இது தெரியாம அவங்களாம் நம்ம ஹீரோயின் சமைச்சான்னு நினைச்சுக்கிட்டு, சாப்பாடு ரொம்ப சூப்பர், வேற லெவல், தாறுமாறு தக்காளி சோறுன்னு சொல்லி ஹீரோயினை மாத்தி மாத்தி எல்லாரும் புகழ்றாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகி ட்ரைனிங்க்கு லேட் ஆயிடுச்சு வான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து பிராக்டிஸ் கொடுக்குறான். பட் ஒரு பாலை கூட நம்ம ஹீரோயின் அடிச்ச பாடில்ல. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சூடோ மாஸ்டரும் ஹயாசி மாஸ்டரும் கண்டிப்பா நம்ம ஹீரோயின் ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இப்படியே நம்ம ஆளுங்களுக்கு காலையில ஃபுல்லா சமைக்கிறது, நைட்டு ஃபுல்லா ட்ரைனிங்னு சொல்லி அந்த கேம்பே ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன்ல போயிட்டு இருக்கு. தென் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச் வந்துடுறதுனால நம்ம ஹீரோ கிளம்பி போயிடுறான். ஸோ தனியாக கிச்சனுக்குள்ளே மாட்டிக்கிட்டே நம்ம ஹீரோயின் தன்னோட சமையல் திறமையை காட்டுறாங்கிற பேரில் ஏதோ கொடூரத்தை கொலை பண்ணிட்டு வந்து டேபிளில் வைக்கவும், ஹயாசி மாஸ்டர் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சிம்ரன் இதெல்லான்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோயின், மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க, இத்தனை நாளாக நீங்கள் எல்லாரும் சாப்பிட்ட சாப்பாடை நான் சமைக்கல, எல்லாத்தையும் ஹீரோ தான் சமைச்சான்னு சொல்ல, அங்கே இருந்துட்டு இருக்க எல்லாரோட ஃபோக்கஸுமே நம்ம ஹீரோ பார்த்து திரும்பவும், இந்த சான்ஸை தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிற யூகோ, இதுக்கப்புறம் நீ இங்கே இருந்தீங்கன்னா எல்லாருமே உன்னை பார்த்து உன்னை பற்றி தான் பேசுவாங்க, வா வெளியில போலான்னு நைஸா பேசி ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறா. இப்ப எப்படி நம்ம ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கா, அதே மாதிரி சூடோ மாஸ்டர் யூகோவை லவ் பண்ணிட்டு இருக்காரு. சோ முன்னால ஒன்னா சேர்ந்து போயிட்டு இருக்க நம்ம ஹீரோவையும் யூகோவையும் ஃபாலோ பண்ணி பின்னால நம்ம ஹீரோயினும் சூடோ மாஸ்டரும் ஜோடி போட்டுக்கிட்டு போறாங்க. எனக்கு ஒன்று ஹைஸ்கூலில் படிக்கும் போதுலேருந்தே நல்லா தெரியும், நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதனால தான் எனக்கு ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டியில் சீட் கிடைச்சுமே உனக்காக நான் இந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணேன். ஒருவேளை நீயும் நானும் லவ் பண்ணி ஒன்றா சேர்ந்தோன்னா கண்டிப்பாக நாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான கப்பிள்ஸாக இருப்போம்னு யூகோ சொல்ல, யா கரெக்டு, மேபி இருக்கலாம், பட் இப்போ எனக்கு பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஹீரோ சொல்லிடுறான். அப்போ உன்னோட ஐடல் டைப் பத்தி சொல்லுன்னு யூகோ கேட்கும்போது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான பொண்ணா இருக்கணும், புத்திசாலியா இருக்கணும், முக்கியமா நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கணும்னு ஹீரோ சொல்ல, இதை கேட்டுற சூடோ மாஸ்டர் அப்ப கண்டிப்பா அது நீ இல்லைன்னு ஹீரோயினை கலாய்க்கவும், பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாகிடுறா. யா ஆஃப்கோர்ஸ், எனக்குமே ரொம்ப புத்திசாலியான பசங்களை தான் பிடிக்கும், நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு யூகோ கேட்க, அடியே அதை ஏண்டி அவன்கிட்ட கேட்குற, என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு உனக்கு ஓகே சொல்லி கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்திருப்பேன்னு சூடோ மாஸ்டர் சொல்லவும், மாஸ்டர் வாய முடுங்கன்னு ஹீரோயின் திட்டுறா. அப்போ நம்ம ஹீரோ சம்திங் நானு ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி, இல்ல அதை நீ என்கிட்ட தான் சொல்லணும்னு கத்தவும், டக்குன்னு சூடோ மாஸ்டர் ஹீரோயினோட வாயை க்ளோஸ் பண்ணி அப்படியே அமுக்கிடுறாரு.
என்னமோ அந்த புதருக்குள்ள இருந்து சத்தம் கேக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் யூகோவும் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயினும் சூடோ மாஸ்டரும் வேற மாதிரி இருக்கவும், சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணணுங்கிற இன்டென்ஷனோட நான் இங்க வரல, பட் இப்ப பிராக்டிஸ்க்கு டைம் ஆயிடுச்சு வான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான். தென் அடுத்த நாள் பார்த்தோம்னா அந்த கேம்போட லாஸ்ட் டேங்கிறதுனால ஒரு பெரிய மேட்ச் நடக்குது. நம்ம ஹீரோயின் ஒரு டீம், அப்புறம் சூடோ மாஸ்டரும் யூகோவும் ஒரு டீம்ல இருக்காங்க. தன்னால முடிஞ்ச வரைக்கும் பயங்கரமா எஃபோர்ட் போட்டு நம்ம ஹீரோயின் விளையாடுறா. பட் அவளால இந்த செட்டை வின் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது தான் ஒரு ஷாட் வரவும் நம்ம ஹீரோயின் எப்படியாவது அடிச்சிடணும்னு மனசுல ஒரு ஆசையை வச்சுட்டு அடிச்சிடுறா. ஈவன் அதுல அவங்களுக்கு பாயிண்ட்ஸுமே கிடைச்சிருது. பரவாயில்லையே, நீ முன்னெழுந்ததை விட இப்ப ரொம்ப சூப்பரா விளையாடுறேன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினுமே சந்தோஷத்துல ஆசையா எழுந்திருக்கிறா. பட் அவளால முடியல, ஏன்னா கால்ல செமையா அடிபட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ அந்த மேட்சை கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கைத்தாங்களா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்னாலதான் உங்களால இந்த மேட்ச்ல வின் பண்ண முடியலன்னு ஹீரோயின் சொல்ல, ஜஸ்ட் மேட்ச் தானே, அதை நான் எப்ப வேணாலும் திரும்ப விளையாண்டுக்கலாம், நீ எதை பத்தியும் கவலைப்படாத, வருத்தப்படாத, எதுவாண்டாலும் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயினை ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிறது மட்டும் இல்லாம உப்பு மூட்டை தூக்கிட்டு வந்து வீட்லயுமே விட்டுடுறான். பட் அங்க நம்ம ஹீரோயின் வீடு இல்ல, அதாவது ஹீரோயின் வீட்ல அவங்க அப்பா இல்ல, வேற யாரோ இருக்காங்க. பயங்கரமா ஷாக் ஆகி என்னோட வீடு எங்க, என்னோட அப்பா எங்க போனாருன்னு கேட்கவும் இப்ப குடியிருக்கிறவரு சமகாண்டாகி நம்ம ஹீரோயினை கண்ணா பின்னான்னு திட்டி அங்கிருந்து விரட்டி விட்டுடுறாரு. சோ நம்ம ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பார்த்தா அங்க ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தங்குறதுக்காக மாடியில ஒரு ஸ்பெஷலான ரூம் கட்டிட்டு இருக்காங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி திரும்ப ஒன்னா சேர்ந்துட்டதுனால ஒரு பார்ட்டி நடக்குது. அதுல நம்ம ஹீரோயின் அப்பா, நான் என் பொண்ணை சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், ஆனா இது வரைக்கும் அவ இவ்வளவு சோகமா இருந்ததே இல்ல. எப்போ நாங்க உங்க வீட்டை விட்டு போனோமோ அன்னையில இருந்து என் பொண்ணு டோட்டலா மாறிட்டா, அதை பார்த்து என்னால தாங்கிக்க முடியல, அதனாலதான் என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக நாங்க இங்க திரும்ப வந்துட்டோம்னு சொல்ல, ஆமா கரெக்ட் தான், கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நானுமே என்னோட ஒய்ஃபு இவ்வளோ சோகமா டிப்ரெஸ் ஆகி பார்த்ததே இல்ல, நீங்க இப்ப திரும்ப எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபேமிலியும் ஹீரோவோட ஃபேமிலியும் சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. அடுத்த நாள் யூகி ஹீரோயின் கிட்ட, அதான் சம்மர் கேம்ப்ல உனக்கும் சூடோ மாஸ்டருக்கும் நடுவுல எல்லாம் நடந்துருச்சுல, அப்புறம் எதுக்காக இன்னும் நீ ஹீரோ பின்னால சுத்திட்டு இருக்க, ஒழுங்கா அவனை விட்டு விலகி போன்னு சொல்லவும், அடியே அப்படிலாம் எதுவும் நடக்கலன்னு நம்ம ஹீரோயின் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள யூகி அங்கே இருந்து போயிடுறதுனால இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் சூடோ மாஸ்டர் கிட்ட சொல்லி எப்படி நாம இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிளியர் பண்ணி நம்ம ஆள நாம உஷார் பண்றதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு போகவும் ஹீரோயினுக்கு அவன் தன்னை சந்தேகப்படுறாங்கிறது நல்லா புரிஞ்சிருது. அப்போ யூகோ, இந்த மாதிரி என்னோட டென்னிஸ் பேட் பிஞ்சு போயிடுச்சு, ஸோ நான் புதுசு வாங்கலான் இருக்கேன், ஆனா அதுல எனக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ஸோ நீ எனக்கு கைட் பண்ண முடியுமான்னு கேட்க நம்ம ஹீரோவுமே ஓஎஸ் தாராளமா ஞாயிற்றுக்கிழமை நாம 2 பேருமே பேட் வாங்குற கடைக்கு போலான்னு சொல்லிடுறான். அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயினும் சூடோ மாஸ்டரும் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஹீரோவையும் யூகோவையும் ஃபாலோ பண்ணி போறாங்க. ஒரு சைடு இவங்க 2 பேரும் இந்த பேட்டெல்லாம் செக் பண்ணி வாங்கிட்டு இருக்கும் போது இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் ஒரு அழகான ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு கண்டிப்பா இது நம்ம ஹீரோக்கு சூப்பரா இருக்கும்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை ஹீரோக்காக வாங்கிடுறா. ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது யூகோ கால் தடுமாறி கீழே விழ போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோ அவளை தாங்கி பிடிக்க, இதை பார்த்துடுற நம்ம ஹீரோயின் மனசொடைஞ்சு போய், இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க விரும்பல, நான் போயிட்டு வர மாஸ்டர், நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது தெரியாதனமா ஒரு கேங்ஸ்டர் கையில வச்சிருக்க காஃபியை அவன் ட்ரெஸ்லயே கொட்டி விட்டுறவும், இந்த ட்ரெஸ்ஸோட விலை என்னன்னு தெரியுமா, ஒழுங்கா $10,000 கொடுன்னு கேட்டு பயங்கரமா மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். பாவம் நம்ம ஹீரோயினுக்கு எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல, ரொம்ப பயந்துடுறா. என்ன, இந்த இத்து போன ட்ரெஸ் 10,000-மா? நீ போட்டிருக்கிறது எவ்வளவு சீப்பான மெட்டீரியல்னு தெரியுமா, இதெல்லாம் 50 ரூபாய் கூட தேராது. அந்த பொண்ணு தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சாரி கேட்கறாள, அப்புறம் எதுக்கு நீ இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்க, இது வரைக்கும் நான் பிரச்சனை பண்ணல, இதுக்கப்புறம் தான் பண்ண போறேன்னு சொல்லி அவனுங்க நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு ரெடியாகவும், சூடோ மாஸ்டர், நீங்க ரொம்ப நாளா யூகோவை இம்ப்ரெஸ் பண்ண தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி அந்த பேட் பாய்ஸ் கூட சண்டை போட்டு அந்த ஃபைட்ல எப்படியாவது வின் பண்ணி யூகோவை உஷார் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி தரன்னு கூட்டிட்டு போயிடுறான். என் வாழ்க்கையில இப்படி ஒரு நாள் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல, பட் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்படியே ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு எவ்வளவு தூரம் கூட்டிட்டு ஓடினாலும் பரவாயில்ல, நான் டயர்ட் ஆகாம ரொம்ப சந்தோஷமா ஹீரோ கூட போய்கிட்டே இருப்பேன்னு ஹீரோயின் மைண்ட் வாய்ஸை பறக்க விட்டுட்டு இருக்கச்ச ஹீரோ ஸ்டாப் பண்ணி, நம்ம 2 பேரும் ஜோடியா எங்கேயாவது போகலாமான்னு கேட்க நம்ம ஹீரோயினுமே ஓகே சொல்லிடுறா. உடனே ஹீரோ ஒரு லேக்கு கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கூட போட் ரைடிங் பண்றான். நம்ம ஹீரோயினுக்கா சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ, இன்னைக்கு நான் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையில நடக்குதே, இப்படியே என்ன செத்து போக சொன்னா கூட நான் சந்தோஷமா செத்து போவேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கும் போது
உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த லேக்ல ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கான். அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு யாராவது லவ்வர்ஸ் போனாங்கன்னா கண்டிப்பா அடுத்த நாள் அவங்க 2 பேருக்கு நடுவுல பிரேக்கப் ஆகிரும் நான் கேள்விப்பட்டேன். சோ அந்த இடத்துக்கு தான் இப்ப நான் உன்னை கூட்டிட்டு போக போறேன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகி, ஐயோ என்னாலலாம் முடியாது, இதை என்னால ஏத்துக்க முடியாது, நான் இதுக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டக்குன்னு பக்கத்துல இருக்கிற லேக்குள்ள பொதால்னு குதிச்சிடுறா. அவளை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோவுமே குதிச்சிடுறான். அப்புறம் என்ன, நம்ம ஆளுங்க 2 பேரும் மலையில நனைஞ்ச கோழி குஞ்சு மாதிரி கரையில உட்கார்ந்துருக்கும் போது, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் தெரியாதனமா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, பரவாயில்ல விடுன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணவும், இந்தாங்க உங்களுக்காக ஆசாசியா நான் இந்த ஷர்ட்டை வாங்கினேன்னு ஹீரோயின் கொடுக்குறா. எனக்கு இப்ப இந்த ஷர்ட் தேவையில்லை, நீ போட்டுக்கோ, நீ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப இதை என்கிட்ட கொடுத்தா போதும்னு ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோயினுமே ஹீரோக்காக வாங்கின இந்த ஷர்ட்டை போட்டுட்டு வரா. ஹீரோயினுக்காக ஹேண்ட்பர்கர்லாம் வாங்கி கொடுக்கவும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டு, என்னதான் பிரெஞ்சு இட்டாலியன்னு விதவிதமான குசைன்ஸ்லாம் இருந்தாலும் ஹேண்ட்பர்கர் தான்பான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு ஹேம்பர்கர்னா ரொம்ப பிடிக்குங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு புரிய வருது. நான் இதுவரை என்னோட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மோசமான சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அது நீ எனக்கு லவ் லெட்டர் கொடுத்ததா இருக்கட்டும், இல்ல நீயும் நானும் ஒரே வீட்டுல தங்கி இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல நீ என்னோட சின்ன வயசு போட்டோவை ஸ்கூல் பசங்க எல்லாருக்கும் காட்டினதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இப்ப நினைக்கும் போது எனக்கு ரொம்ப டென்ஷனா இரிட்டேட்டிங்கா இருக்கு. பட் வாழ்க்கையினா ஒரு சில மேடு பள்ளங்கள் இருக்க தான் செய்யும். அதை நாம எப்படி தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறத நான் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் கத்துக்கிட்டேன். இஃப் நீ மட்டும் என்னோட வாழ்க்கையில வரலனா கண்டிப்பா எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காதுன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் பயங்கரமா குஷியாகி, அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்க, நான் அப்படி சொல்லல, அதெல்லாம் இல்லைன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணவும், ஹீரோயினுமே நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, ஹீரோ அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லல, அதே நேரம் என்ன வெறுக்கிறதாவுமே சொல்லல, அப்போ கண்டிப்பா ஹீரோக்கு என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்குங்கிறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப குஷியாகிடுறா. இன்னொரு சைடு நம்ம சூடோ மாஸ்டர் பார்த்தோம்னா, ஹீரோ சொன்ன மாதிரி அந்த பேட் பாய்ஸ் கூட சண்டை போட்டு அந்த ஃபைட்ல வின் பண்ணி யூகோவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குமே கூட்டிட்டு வராரு. ஆனா அவ இவரை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்றா. கட் பண்ணா வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆனதும் நம்ம ஹீரோ தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட, இதுக்கப்புறம் நான் உங்க உதவி இல்லாம என்னோட வாழ்க்கையை வாழ முடிவு பண்ணிருக்கேன். அதாவது ஜாப்பனீஸ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் பசங்க வீட்ல இருந்து தனியா வெளியில வந்து அவங்களே வேலை பார்த்து அவங்க செலவை அவங்களே பார்த்துப்பாங்க. அப்போதான் ஃபியூச்சர்ல வரப்போற அப்டக்கல்ஸை தடைகள் எல்லாம் தாண்டி அவங்க முன்னேறி மேல போக முடியுங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோ நான் வீட்டை விட்டு போக போறேன்னு சொல்ல, அம்மா அப்பாக்கு அவனை தனியா விட மனசு இல்ல, இருந்தாலும் தான் பையனோட ஃபியூச்சருங்கிறதுனால சரிப்பா பத்திரமா போயிட்டு வான்னு அனுப்பி வச்சிடுறாங்க. பாவம் நம்ம ஹீரோ இப்ப எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான், எப்படி வாழ்றாங்கிற எதுவுமே தெரியாம ரொம்ப அப்செட்டா இருக்கிற நம்ம ஹீரோயினை பார்த்து சூடோ மாஸ்டர், ஹீரோ எங்க பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியும், வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்குமே கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோவா ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப இரிட்டேட் ஆகிடுறான். பாவம் அவனால எதுவும் சொல்ல முடியாது, பிகாஸ் நம்ம ஹீரோயின் கஸ்டமர் ஆச்சே. இவன் என்னன்னா நம்ம ஹீரோக்காக அந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லா ஃபுட்டையுமே ஆர்டர் பண்ணிடுவா போல, அந்த அளவுக்கு லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கு. இப்படி உங்க 2 பேருக்கு நடுவுல கொளுத்தி போட்டுட்டு நம்ம சூடோ மாஸ்டர் என்னன்னா ஜாலியா குளிர் காஞ்சிட்டு இருக்காரு. அதாவது நம்ம ஹீரோயின் ஆர்டர் பண்ண எல்லா ஃபுட்டையுமே அவரு தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரிங்க மாஸ்டர், இப்ப ஹீரோ எங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அப்படியே அவன் எங்க ஸ்டே பண்ணிருக்காங்கிறத சொன்னா நல்லா இருக்கும்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சூடோ மாஸ்டர் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கச்ச காஃபி வைக்கிறதுக்காக யூகோ வரா. ஹீரோயின் பார்த்து ஷாக் ஆகி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, சூடோ மாஸ்டர் தான் என்ன இங்க வேலைக்கு சேர்த்து விட்டாருன்னு சொல்லிட்டு யூகோ போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு சூடோ மாஸ்டரோட பிளான் என்னங்கிறதே புரிய வருது. அதாவது இப்ப நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்க அதே ஹோட்டல்ல யூகோவை வேலைக்கு சேர்த்து விட்டா இவரும் சைட் அடிச்ச மாதிரி இருக்கும். அதே நேரம் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக வர நம்ம ஹீரோயினை தான் சாப்பிடுற எல்லா சாப்பாடுக்குமே பில் பே பண்ண வச்சிடலான்னு பிளான் பண்ணி தான் இந்த வேலையை பார்த்திருக்காரு. இதனால காண்டாகிடுற நம்ம ஹீரோயின், யோ சூடோ மாஸ்டர் நீ பயங்கரமான ஆளா இருக்க, இதுக்கப்புறம் என்னால உன் கூட கூட்டணி வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி அவரு சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு அவரையே பில் பே பண்ண சொல்லிட்டு ரொம்ப கோவமா வெளியில வரச்ச நம்ம ஹீரோயின் ஆர்டர் பண்ண டீ எடுத்துட்டு வர நம்ம ஹீரோ, இந்தாங்க மேடம் குடிச்சிட்டு போங்கன்னு சொல்ல, இல்ல இப்ப எனக்கு வேணா, நான் நாளைக்கு திரும்ப வருவேன், அப்ப எனக்கு இந்த டீயை சூடு பண்ணி தாங்கன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணவும், அந்த ஸ்கீம்லாம் எங்க ஹோட்டல்ல இல்ல மேடம், அப்புறம் நான் இங்கதான் வேலை பாக்குறேங்கிற விஷயத்த தயவு செஞ்சு எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாத, ஒரு வேலை உங்களுக்கு தெரிய வந்துச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோ மிரட்டுறான். ஹீரோயினுமே ஓகே நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போனவ பேசாம போகாம டெய்லி நம்ம ஹீரோவை சைட் அடிக்கிறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறா. அவங்க காம்ப்ளிமெண்டரியா தர காஃபியை மட்டும் ஃப்ரீயா குடிச்சிட்டு போறதுனால மேனேஜர் பார்த்து சம காண்டாகி ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டிடுறாரு. இந்த விஷயத்த யூகோ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி, உன்னால ஹீரோ தான் தேவையில்லாம திட்டு வாங்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி திரும்ப வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு வார்ன் பண்ணவும், நான் ஃபுல் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்காக வந்தேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறதுலயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபுட்டை ஆர்டர் பண்ணி தனியால உட்காந்து சாப்பிட முடியாம சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்கவும் வயிறு ஃபுல்லாகிடுது.
அப்போ அவ சாப்பிட்ட பிளேட் எடுக்கிறதுக்காக நம்ம சூடோ மாஸ்டர் வராரு. அதாவது சூடோ மாஸ்டர் யூகோவை கரெக்ட் பண்றதுக்காக இங்க வேலைக்கு வந்து சேர்ந்திருக்காரு. இன்னைக்கு என்னோட ஒர்க் ஷிஃப்ட் 8 மணியோட முடியுது, ஹீரோவோட ஒர்க் ஷிஃப்ட் 9 மணியோட முடியுது. ஸோ நம்ம 2 பேரும் ரகசியமா அவனை ஃபாலோ பண்ணி போய் இப்போ ஹீரோ எங்க ஸ்டே பண்ணியிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலான்னு சூடோ மாஸ்டர் சொல்ல நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு ரிப்ளை பண்ணிட்டு போய் பார்த்தா நம்ம ஹீரோவும் யூகோவும் ஒரே வீட்டுக்குள்ள போறது மட்டும் இல்லாம நீ ஃப்ரெஷ் ஆகிரு, அதுக்குள்ள உனக்கு நான் சாப்பாடு சமைச்சு வச்சிடுறேன்னு யூகோ சொல்றதை கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஒருவேளை ஹீரோவும் யூகோவும் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்களோன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறா. என்னடா இது, இத்தனை நாளா நம்மளையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்த பொண்ணை திடீர்னு காணும்னு ரொம்ப ஃபீல் பண்ற நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி பேசுறதுக்காக டென்னிஸ் கோர்ட்டுக்கு போறான். பட் அங்க நம்ம ஹீரோயினை காணோம். சூடோ மாஸ்டர் கிட்ட விசாரிக்கிறச்ச என்னன்னு தெரியலப்பா, அந்த பொண்ணு ரீசெண்டாவே டென்னிஸ் கோர்ட்டுக்கு வரதில்லைன்னு சொல்லிடுறாரு. பாவம் நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு அவனை தனியா கூட்டிட்டு வந்து உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, ஹீரோயின் எத்தனை வருஷமா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கா, பட் அவ ஃபீலிங்ஸுக்கு நீ மதிப்பு கொடுக்காம இப்படி யூகோ கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கியேன்னு கேட்கும்போது நம்ம ஆளு ஒன்னும் புரியாம நீங்க 2 பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். அதான் நீயும் யூகோவும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களே, அது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, ஹீரோயின் எப்பயோ அதை கண்டுபிடிச்சிட்டா. பாவம் அதை பார்த்து தாங்கிக்க முடியாம தான் இப்ப ரொம்பவே சஃபர் ஆகி சரியா யார்கிட்டயும் பேசாம தனிமையிலேயே இருந்துட்டு இருக்கான்னு இந்த பொண்ணுங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு விஷயம் என்னங்கிறதே புரியுது. உடனே ஹீரோயினை மீட் பண்ணி பேசுறான். ஆனா அவ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணவும் டக்குன்னு கையை வச்சு பிளாக் பண்ணி என்னை பாக்குறதுக்காக ஒருத்தர் இங்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்காக நான் வெயிட் பண்ண போறேன், சோ அது வர நீ எனக்கு கம்பெனி கொடுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்க நிக்க வச்சிடறான். நீ வீட்டை விட்டு தனியா வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு ஹீரோயின் கேட்க யாரு சொன்னா நான் தனியா இருக்கேன்னு, மோஸ்ட்லி என் கூட யூகோ இருந்துட்டு இருக்கான்னு ஹீரோ வேணுக்குனே ஹீரோயினை வெறுப்பேத்துறதுக்காக சொல்லவும் பாவம் அவ இது தெரியாம ரொம்ப சோகமாகிடுறா. அப்போ அங்க நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக வர ஒரு ஸ்கூல் பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இப்படி நீங்க 2 பேரும் பக்கத்துல நிக்கிறீங்கன்னா அப்போ கண்டிப்பா நீங்க தான் ஹீரோயின் கரெக்டானு கேட்க நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. நீ யாரு பாப்பா, உனக்கு எப்படி என்ன தெரியும்னு கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. அவளுக்கு நம்ம எல்லார பத்தியுமே தெரியும், ஏன்னா அவதான் என்னோட தங்கச்சின்னு ஒரு குரல் கேக்குது. யார் அதுன்னு பார்த்தா நம்ம யூகோ. ஆமா, இந்த பொண்ணு நம்ம யூகோவோட தங்கச்சி. முக்கியமா நம்ம ஹீரோ இந்த பொண்ணுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருக்கான். அதனாலதான் அன்னைக்கு நைட்டு நம்ம யூகோவோட வீட்டுக்கு ஹீரோ போயிருப்பான். இந்த விஷயம் தெரிய வந்ததும் ஐயோ நான் தெரியாதனமா ஹீரோவை தப்பா நினைச்சிட்டேனே, சாமி என் கண்ணை குத்திட்டா நான் என்ன பண்றதுன்னு சொல்லி ஃபீல் பண்ற நம்ம ஹீரோயின் அதே நேரம் ஹப்பா ஹீரோ சிங்கிளா தான் சுத்திட்டு இருக்கான், நான் அவன் கூட மிங்கிள் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சந்தோஷத்துல பயங்கரமா ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுறா. கட் பண்ணா வேலண்டைன்ஸ் டேங்கிறதுனால நம்ம ஹீரோவோட அம்மா நிறையவே விதவிதமான ஸ்பெஷலான சாக்லேட்ஸ்லாம் செஞ்சு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து அதை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண சொல்றாங்க. ஈவன் நம்ம ஹீரோயினுமே ரொம்ப கஷ்டப்பட்டு செமையான பனி புயலெல்லாம் தாண்டி நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு சாக்லேட் எடுத்துட்டு போயிடுறா. ஆனா அன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஆளுக்கு நைட் ஷிஃப்ட்டுங்கிறதுனால வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப லேட்டா வரான். அதே நேரம் வெளியில பயங்கரமான பனிப்புயல் வீசிட்டு இருந்துச்சுல, அது ரொம்ப சிவியர் ஆகிரவும் ஹீரோயினை சேஃபா திரும்ப வீட்டுக்கு அனுப்பி வைக்க எந்த டாக்ஸியும் கிடைக்கல. சோ வேற வழி இல்லாம இங்க இருந்து 10 நிமிஷம் நடந்து போனோம்னா என்னோட வீடு வந்துடும், நான் அங்கே இருந்து கால் பண்ணி எங்க அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ண அவங்க வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போயிருவாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். உள்ள வந்ததுமே நம்ம ஹீரோயினோட தாட்ஸ் எல்லாம் வேற மாதிரி எங்கெங்கயோ போகுது, ஏதேதோ கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடுறா. இது புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ ரொம்ப யோசிக்காம போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு தன்னோட அம்மாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணவும் அவங்க இதுதான் சான்ஸ்னு சொல்லி இவ்வளோ பனி புயலா இருக்கிற நேரத்துல என்னாலலாம் அங்க வர முடியாது, நைட்டு ஃபுல்லா ஹீரோயின் அங்கேயே இருக்கட்டும், நான் வேணும்னா மார்னிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு ரிப்ளை பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ செம கண்டாகி என் அம்மா இப்படிதான் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும், பட் என்னைக்குமே அவங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் எதுவுமே நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கவுச்ல அதாவது சோஃபால படுக்க சொல்லிட்டு நான் பெட்ல படுத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். ஆட என்னப்பா நீ ஃபர்ஸ்ட் டைமா உன் வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளியே இப்படிதான் ட்ரீட் பண்ணுவியா, என்ன போய் கவுச்ல தூங்க சொல்ற, எப்படி என்னால முடியும், எனக்கு பெட்ல படுத்து தூங்கினாதான் தூக்கம் வரும்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா அடம் பிடிக்கவும் சரி போய் தொலைன்னு ஹீரோயினை பெட்ல தூங்க சொல்லிடுறான். அதுவே இங்க நம்ம ஹீரோட அம்மா நடந்த எல்லா விஷயங்களையும் ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்றதுக்காக கால் பண்ணும்போது அவரு ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருக்கிறதுனால நம்ம யூகி தான் அட்டன் பண்றான். இந்த மாதிரி வெளியில போயிருந்த நம்ம ஹீரோயின் பயங்கரமான பனிப்புயல்ல மாட்டிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வர முடியாததுனால இன்னைக்கு நைட்டு ஹீரோ கூட அவன் வீட்டுல தான் ஸ்டே பண்ண போறாங்கிற விஷயத்த ஹீரோவோட அம்மா சொன்னதும் அவ்வளவுதான் நம்ம யூகிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. இதுக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி அங்க வெளியில பயங்கரமா கொட்டிட்டு இருக்க அந்த பனிப்புயலை கூட பொருட்படுத்திக்காம நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வேக வேகமா போறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ஃப்ராடு ஏதேதோ பிளான் பண்ணி எனக்கு தனியா தூங்க பயமா இருக்கு, ஏதாவது பேய் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், ப்ளீஸ் என் பக்கத்துல வந்து படுத்துக்க முடியுமான்னு கேட்க
ஆட இவ ஒருத்தி எப்ப பாரு நேரங்காலம் தெரியாம ஏதாவது கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கான்னு தொலை தாங்க முடியாம நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து படுத்துக்கிறான். உண்மையை சொல்ல போகணும்னா இப்ப என் மனசுக்குள்ள பலவிதமான தாட்ஸ் இருக்கு. நான் நினைச்சா அதை இப்ப ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம். நானும் மனுஷன் தானே, பட் நான் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஒருவேளை நான் என்னோட கண்ட்ரோலை இழந்து ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் எங்க அம்மா போட்ட பிளானுக்கு ஈக்குவலா நான் ரியாக்ட் பண்ற மாதிரி ஆகிரும். அப்புறம் நான் இப்படி வந்து தனியா வாழ்றதுக்கு எந்த ஒரு அர்த்தமுமே இருக்காதுன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுமே ஹீரோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறா. அப்படியே நம்ம ஆளுங்க 2 பேரும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஹீரோவோட தம்பி வளர்த்துட்டு இருக்க நாயை பார்த்து, பரவாயில்லையே இது ரொம்ப சீக்கிரமா வளர்ந்துருச்சுன்னு சொல்ல, ஆமா என் நாய்க்குட்டி வளர்ந்தது உண்மைதான், பட் இத்தனை வருஷம் ஆகி உன்னோட மூளை இன்னும் கொஞ்சம் கூட வளரலன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட தம்பி ஹீரோயினை செமையா கலாய்ச்சி விட்டுடுறான். கட் பண்ணா நம்ம ஆளுங்க எல்லாருமே ப்ரொமோட் ஆகி செகண்ட் இயருக்கு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல நம்ம யூகோவோட தங்கச்சியான அயோகோ ஜாயின் பண்றா. அவளுக்கு நம்ம ஹீரோ மேல பயங்கரமான கிரஷ். இந்த விஷயம் தெரிய வந்ததும் நம்ம ஹீரோயின் பதறி போய், ஏற்கனவே நீயும் நானும் ஹீரோக்காக போட்டி போட்டுட்டு இருக்கோம், இதுல உன் தங்கச்சி வேறையான்னு கேட்க, ஆமா இத்தனை நாளா நீயும் நானும் மட்டும் தான் போட்டி போட்டுட்டு இருக்கோம், எப்படியும் உன்னை பீட் பண்ணி ஹீரோ உஷார் பண்ணிடலான்னு நான் நம்பிக்கையில இருந்தேன். ஆனா எப்ப என் தங்கச்சி இந்த போட்டிக்குள்ள வந்தாலோ அன்னைக்கே எனக்கு இந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா என் தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் போட்டின்னு வந்துட்டா சொந்த அக்காவையே பார்க்க மாட்டா, எப்படியாவது வின் பண்ணி அச்சீவ் பண்ணுன்னு தான் நினைப்பான்னு யூகோ சொல்ல, ஆட கடவுளே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவ வேறையான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் ஒரு முக்கியமான மேரேஜ்க்காக வெளியூருக்கு போயிடுறாங்க. ஸோ வீட்டில் நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட தம்பியும் மட்டும் தான் தனியாக இருக்காங்க. அவனுக்காக நம்ம ஹீரோயின் ஏதோ சமைச்சிட்டு வந்து தரா. அவன் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, பரவாயில்ல நீ முன்னிருந்ததை விட இப்போ ரொம்பவே நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா குஷியாகிடுது. தென் இந்த ஜாப்பனீஸ்லாம் நைட்டு தான் குளிப்பாங்க இல்லையா, ஸோ அவனுக்காக நம்ம ஹீரோயின் சுடு தண்ணிலாம் போட்டு வச்சுட்டு குளிக்க கூப்பிடுறதுக்காக போகும்போது பாவம் அந்த குட்டி பையன் வயிற்று வலி தாங்க முடியாம கீழே விழுந்து அழுதுட்டு இருக்கான். பதட்டத்துல இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் உடனே ஹீரோக்கு கால் பண்ணி கேட்கவும், நீ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வச்சு என்னோட தம்பியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வந்துடுறேன்னு ரிப்ளை பண்றான். ஸோ நம்ம ஹீரோயினுமே அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட விசாரிக்கும் போது, நீங்க பயப்படுற மாதிரி பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல, ஜஸ்ட் சாதாரண வயிற்று வலி தான், 2-3 நாள் அப்சர்வேஷன்ல இருந்தா குணமாகிரும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் தான் ரொம்பவே பயந்து போயிட்டா இல்லையா. அந்த பதட்டத்துல நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், நான் தான் ஹீரோவோட தம்பியை ஒழுங்கா பாத்துக்கல, அவனுக்கு தேவையான விஷயங்களை கரெக்டா பண்ணி கொடுக்கல, நான் ஒரு அறிவில்லாத லூசு முட்டாள், என்னால யாருக்குமே எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அளவும் நம்ம ஹீரோ அவளை பார்த்து அவ கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, நீ கரெக்டான நேரத்துல என் தம்பியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுனால தான் இப்ப அவன் உயிரோட இருக்கான். ஸோ நீ இப்படியெல்லாம் சம்மந்தமே இல்லாத விஷயத்த நினைச்சு பார்த்து தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்னு ஹீரோ ஆறுதல் சொல்லவும், அதே ஆறுதலுக்காக நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. சரி சரி ஃபீல் பண்ணாத விடு, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப ஆறுதலா இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவோட அம்மா ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கரெக்டான நேரத்துல தன்னோட பையனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவனை காப்பாத்தினதுக்கு நன்றியெல்லாம் சொல்லவும், இருக்கட்டும் ஆண்டி பரவாயில்ல நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம ஹீரோ வழக்கம் போல தான் தம்பி கூட சேர்ந்து பாரபட்சமே பார்க்காம நம்ம ஹீரோயினை செமையா கலாய்க்க ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் என்ன அந்த இடமே ரொம்ப கலகலன்னு ஆகிடுது. அப்போ பக்கத்து பெட்ல தங்கி இருக்கிற ஒரு பையன் பார்த்துட்டு, எனக்குமே இதே மாதிரி ஒரு ஹாப்பியான ஃபேமிலியில இருக்க ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லவும், நீ ஏன்பா கவலைப்படுற, கிட்டத்தட்ட நீயுமே எனக்கு ஒரு தம்பி மாதிரி தான், ஸோ நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் நானே உனக்கு டெய்லி டியூஷன் எடுக்கிறேன்னு ஹீரோ ரிப்ளை பண்ணதும் அந்த பையனுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். தென் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வரும்போது அங்க நிறையவே குட்டி குட்டி பசங்களாம் அட்மிட் ஆகி இருக்கிறத பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு மனசு கேட்கல, பயங்கரமா ஃபீல் பண்ணி, பாவம் இந்த சின்ன வயசுலயே இந்த பசங்களாம் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, அவங்க உடம்பே குட்டியா இருக்கும், இதுல டெய்லி வேலைக்கு மருந்து சாப்பிடணும், ஊசி போட்டுக்கணும், பத்தாதுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்துவாங்கல்ல, சந்தோஷமா ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசுல கடவுள் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்து பயங்கரமா சோதிக்கிறாரு. ஆமா நீங்க தான் சூப்பரா படிப்பீங்களே, ஸோ உங்க அறிவை யூஸ் பண்ணி சீக்கிரமா ஒரு நல்ல டாக்டர் ஆகி இப்படி கஷ்டப்படுற பசங்களுக்காக மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த குழந்தைங்களை இந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்துங்கன்னு ஹீரோயின் சொல்ல, பாவம் நம்ம இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க ஹீரோ என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்கிறான். பட் ஹீரோயின் சொன்ன விஷயம் அவன் அடிமனசை புறாண்டி இருக்கும் போல, அதனால உடனே லைப்ரரிக்கு போய் இந்த மெடிசன் சம்பந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபேமிலியா ட்ரிப்புக்காக வெளியூருக்கு போறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கூட நம்ம யூகியுமே போறான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக யூகோவும் அவளோட தங்கச்சி அயாக்கோவுமே அந்த இடத்துக்கு போறாங்க.
ஹீரோவோட அம்மா பார்த்துட்டு இவங்க 2 பேரும் தான் உனக்கு காம்படிஷனானு கேட்க அதுக்கு ஹீரோயின் ஆமான்னு சொல்ல, நீ எதுக்காகவும் கவலைப்படாத மருமகளே, நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன், என்னானாலும் பரவாயில்ல, நீ தான் என் பையனோட பொண்டாட்டின்னு சொல்லி ஹீரோயினை என்கரேஜ் பண்றாங்க. அப்போ யூகோ நம்ம ஹீரோக்காக ஆசையா செஞ்சு எடுத்துட்டு வந்த கேக்க டேபிள்ல வைக்கவும் எங்க இருந்தோ ஒரு நாய் வந்து டக்குன்னு அதை சாப்பிட ஆரம்பிச்சிருது. எல்லாரும் பயந்துடுறாங்க. இந்த நாய் யாரோடது, எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கச்ச ஐயோ மன்னிச்சிடுங்க, அது என்னோட நாய் தான் சொல்லி ஒரு குரல் கேக்குது. யாரா அதுன்னு பார்த்தா நம்ம யூகோவை ஃபாலோ பண்ணி பின்னாலேயே நம்ம சூடோ மாஸ்டரும் வந்திருக்காரு. ஆட பாவிங்களா, ட்ரிப்புக்கு வந்த இடத்துலயாவது கொஞ்சம் நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கலான்னு பார்த்தா இப்படி கூண்டோட என் பின்னால வந்து என் உசுறு எடுத்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். அப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாருமே ஜோடி ஜோடியா சேர்ந்து இந்த காட்டுக்குள்ள ஹைக்கிங் போறாங்க, அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி போறாங்க. சூடோ மாஸ்டரும் யூகோவும் ஒரு டீமா இருக்காங்க, அயாக்கோவும் நம்ம ஹீரோவும் ஒரு டீமா இருக்காங்க, ஹீரோயினும் ஹீரோவோட தம்பியும் ஒரு டீமா இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு அப்டிக்கல்ஸா நம்ம ஆளுங்க தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட தம்பியும் தெரியாதனமா வழிமாறி போயிடுறாங்க. அதுவே இங்க புதுசா ஒரு ஃபுட் ஸ்டால் ஆரம்பிச்சிருக்க நம்ம யூகி பார்த்தோம்னா அந்த வேலையில ரொம்பவே பிஸியா இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இந்த மாதிரி ஹீரோயின் ஹைக்கிங்காக காட்டுக்குள்ள போயிருக்கான்னு சொன்னதும் ஐயோ அது பயங்கரமான காடாச்சே, யார் என்னோட செல்லக்குட்டியா அந்த குட்டி பையனை நம்பி அனுப்புனதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக யூகி ஓடுறான். இவ்வளோ நேரம் ஆகியுமே இன்னும் தன்னோட தம்பியும் ஹீரோயினும் வெளியில வரலன்னு சொல்லி ரொம்ப பதறி போற நம்ம ஹீரோ உடனே அவங்கள தேடி காட்டுக்குள்ள போறான். அப்படி இருக்கச்ச வழக்கமா எப்ப பார்த்தாலும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட தம்பியும் இப்ப அந்த காட்டுக்குள்ள ஒருத்தர் இன்னொருத்தரை புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே ஆறுதலா இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இவங்கள நோக்கி ஏதோ ஒண்ணு வர மாதிரி இருக்கவும் 2 பேருமே பயந்து போய் மரத்தோட மரமா பல்லி மாதிரி ஒட்டிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். இப்படி அவங்க 2 பேரும் சண்டை போடாம ரொம்ப ஒத்துமையா இருக்கிறத பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அப்போ தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தர் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதற மாதிரி குரல் கேட்கவும் நம்ம ஹீரோயினையும் தன்னோட தம்பியையும் சூடோ மாஸ்டர் கூட அந்த கேம்புக்கு போக சொல்லிட்டு யாரா இருக்குங்கிறத தேடி பார்த்தா அது நம்ம யூகி. ஹீரோயினை தேடி போன இடத்துல அவன் ஒரு பெரிய பள்ளத்தாக்குல மாட்டிக்கிறான். சோ நம்ம ஹீரோ பயங்கரமான ரிஸ்க் எடுத்து தன்னோட உயிரை பணைய வச்சு ஒரு கயிறை போட்டு நம்ம யூகி அதுல இருந்து காப்பாத்திடுறதுனால இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை சேஸ் பண்ணக்கூடாதுன்னு யூகி முடிவு பண்ணிடுறான். தென் நம்ம ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்து என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உண்மையை சொல்ல போகணுன்னா உன்னை பார்த்த அடுத்த செகண்டே எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. எங்கே உன்னை லவ் பண்ணிடுவேணும்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னையே நான் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணேன், பட் என்னால் முடியலை. ஸோ இப்போ என்னோட காதலை உன்கிட்ட சொல்லலைன்னா கண்டிப்பாக என் தலையே வெடிச்சு போயிடும். நம்ம ஹீரோ தன்னோட காதலை ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கிஸ் பண்ணிடுறான். அப்புறம் என்ன, அவ்வளோதான். இதோட இந்த மூவியுமே நான் முடியுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் செம்ம காண்டாகி என்னை அடிக்க வந்துடுவீங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட இமேஜினேஷன் தான். ஹீரோ தாங்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணி கிஸ் பண்ண மாதிரி ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு வாவ் இதே மாதிரி ஹீரோ என்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக வந்து லவ்வை ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அப்படியே அன்னைக்கு கொடுத்த மாதிரி ஒரு கிஸ் கொடுத்தா சூப்பராக இருக்கும். பட் என்ன இருந்தாலும் ஹீரோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக கொடுத்த அந்த கிஸ்ஸை என்னால் மறக்கவே முடியாதுன்னு நம்ம ஹீரோயின் பெனாத்திட்டு இருக்கதை நம்ம ஹீரோவோட தம்பி கேட்டுட்டு என்ன என்னோட அண்ணன் உன்னை கிஸ் பண்ணிட்டானான்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகிடுறான். ஆக்சுவலாக இது வேற விஷயம், அது என்னங்கிறத நாம அடுத்த சீசனில் பார்ப்போம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் வேகமாக காலேஜ்குள்ளே ஓடி வர நம்ம ஹீரோயினை ஒருத்தன் பாதிலேயே நிறுத்தி தன்னோட காதலை ப்ரப்போஸ் பண்ணுறான். இதனால பயங்கரமாக ஷாக் ஆகிடுற நம்ம ஆளு இந்த விஷயத்த தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல யார் அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான்னு அவங்க கேட்க அது நான் தான், என்னோட பேரு நாககாவா, நான் லா டிபார்ட்மெண்ட்ல படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஹீரோயின் கிட்டேயே ப்ரப்போஸ் பண்ணிருப்ப, அவ 5 வருஷமா ஒரே பையனை உயிருக்குயிரா லவ் பண்ணிட்டு இருக்க விஷயம் உனக்கு தெரியுமான்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்க யா நல்லா தெரியுமே, ஹீரோ தானே, 2 பேரும் ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்த விஷயம் கூட எனக்கு தெரியும். பிகாஸ் நானுமே நீங்க எல்லாரும் படிச்ச அதே ஹைஸ்கூல்ல தான் உங்களுக்கு ஜூனியரா இருந்தேன். ஈவன் இத்தனை வருஷமா ஹீரோயினை கண்டுக்காம இக்னோர் பண்ணிட்டு இருக்க விஷயம் கூட எனக்கு தெரியும். ஸோ இதுக்கு பேரு லவ் இல்ல, ஜஸ்ட் ஒன் சைட் லவ் தான். அப்படி இருக்கச்ச மனசை மாத்திக்கிட்டு ஹீரோயின் என்ன லவ் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்கு. அதனால நான் முயற்சியை கைவிடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க போறேன்னு இந்த நான் இவன் பேர் சரியா வாயில வரல ஜூனியர் பையன் சொல்லிடுறான். தென் இந்த மேட்டரை நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட சொன்னதும் ஐயோ என் பையனுக்கு காம்படிஷன் வந்துட்டானா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, சரிம்மா நீ எதுக்காகவும் கவலைப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோயினுக்கு அவங்க ஆறுதல் சொல்றாங்க. அடுத்த நாள் காலேஜ்ல இந்த ஜூனியர் பையன் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி நேத்து நான் உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு சாரி, எல்லாத்தையுமே மறந்துருங்கன்னு சொல்லவும் அப்போ நீ சும்மா விளையாட்டுக்காக தான் நேத்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியான்னு ஹீரோயின் கேட்க அதெல்லாம் இல்ல, திடீர்னு யாருனே தெரியாத ஒரு பையன் உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணா அப்போ நீங்க எவ்வளவு ஷாக் ஆகியிருப்பீங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உண்மை சொல்ல போகணும்னா உங்களை எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே நல்லா தெரியும். பிகாஸ் ஹீரோ தான் என்னோட காம்படிட்டர். என்னதான் அவன் என்னோட சீனியரா இருந்தாலும்
நான் எப்படியாவது அவன் பண்ண எல்லா அச்சீவ்மெண்ட்டையும் பீட் பண்ணிட்டு அவனை தாண்டி முன்னேறி போகணுங்கிறது தான் என்னோட வாழ்க்கையில ஒரு லட்சியமா வச்சிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது தான் நீங்க ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்க விஷயமுமே எனக்கு தெரிய வந்தது. ஸோ அவனை விட நான் கிரேட்டுங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக தான் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு இந்த பையன் சொல்ல, பரவாயில்லையே இப்படி கூட ஒரு பையன் இருப்பானா என்ன, பட் உன்னை பத்தி எனக்கு அவ்வளவா எதுவும் தெரியாதேன்னு ஹீரோயின் சொல்ல, பேசாம நம்ம 2 பேரும் டேட்டிங் போலாமா, அப்போதான் ஒருத்தர் இன்னொருத்தரை பத்தி நல்லா புரிஞ்சுக்க முடியும். சரி நான் சண்டே ஃப்ரீயா இருக்கேன், உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, நாம 2 பேரும் சண்டே அவுட்டிங் போலாம், உங்க ரிப்ளைக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஜூனியர் பையன் கிளம்பிடுறான். தென் வழக்கம் போல நம்ம ஹீரோயின் டென்னிஸ் கோர்ட்ல பால் பொறுக்கி போட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வேணுக்குனே ஒரு பாலால அவள் அடிச்சு, என்ன மேடம் வர வர ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கீங்க போலன்னு கேட்க, ஆமா சரி நான் ஃபேமஸ் ஆகுறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஹீரோயின் கேட்கும்போது, நீ நல்ல விஷயத்துக்காக ஃபேமஸ் ஆனா பரவாயில்ல, பட் நீ ஏதோ ஜூனியர் பையன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கியாமேன்னு ஹீரோ கேக்குறான். யா அதுல என்ன தப்பு இருக்கு, கண்டிப்பா உன்னையும் அவனையும் என்னால கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. பிகாஸ் அவன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவன் எனக்கு தேவைப்படுற ஸ்பேஸ் கொடுக்குறான், எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையா உட்காந்து என்னோட தாட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி மனசு விட்டு பேசுறான். முக்கியமா என்ன ஒரு பொண்ணா மதிக்கிறான். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்க கூடாது? பிகாஸ் ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட எதிர்பார்க்கிற எல்லா நல்ல குணங்களுமே அந்த பையன் கிட்ட இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, ஹீரோக்கா செம காண்டாகுது. இதை நோட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின், என்ன தொர ஜலசாகிற மாதிரி தெரியுதுன்னு கேட்டுட்டு இருக்கும் போது அங்க வர அந்த ஜூனியர் பையன், வாவ் என்னை பத்தி உங்களுக்கு இவ்வளவு நல்ல அபிப்பிராயம் இருக்கா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல, அப்போ நீங்க என் கூட டேட்டிங் வருது கன்ஃபார்ம் தானே, என்ன ஹீரோ சார் நான் ஹீரோயினை கூட்டிட்டு டேட்டிங் போகலாமான்னு கேட்க, அது எனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லி சம கடுப்புல கத்திட்டு நம்ம ஹீரோ அங்கே இருந்து போயிடுறான். அப்போ அங்க வர நம்ம யோகோவோட தங்கச்சியான அயாக்கோ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு, டேய் நாங்கக்காவா நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, உங்க 2 பேருக்கும் ஒருத்தரை இன்னொருத்தருக்கு ஏற்கனவே தெரியுமான்னு ஹீரோயின் கேக்குறா. ஆமா நாங்க 2 பேரும் ஒரே டியூஷன் சென்டர்ல தான் படிச்சோன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிட்டு, இந்த மாதிரி நானும் ஹீரோயினும் கப்பல் டேட்டிங் போக பிளான் பண்ணிருக்கோங்கிற விஷயத்த அயாக்கோ கிட்ட சொல்லவும் அவ செம டென்ஷன் ஆகி ஜூனியர் பையனை முறைச்சுக்கிட்டே போயிடுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வர நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கும்போது அங்க கரெக்டா ஜூனியர் பையனுமே வந்துடுறான். அதாவது நம்ம ஹீரோயின் டேட்டிங் போறதா ஒரு பிளான் பண்ணியிருந்தால அது மூலமா நம்ம ஹீரோவை வெறுப்பேத்துறதுக்காக தான் இப்ப இவங்க 2 பேரும் ஜோடி போட்டு இங்க வந்திருக்காங்க. ஈவன் நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஜெலஸ் ஆகிடுறான். பத்தாவதுக்கு அன்னைக்கு ஃபுல்லா இவங்க 2 பேரும் ஜோடியா சேர்ந்து நிறைய இடங்களுக்கு போய் செமையா என்ஜாய் பண்ணி ஃபன் பண்றாங்க. இதை கேள்விப்பட்டு அயாக்கோ ஜூனியர் கிட்ட, அப்படி ஹீரோயின் கிட்ட என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி நீ பைத்தியக்கார மாதிரி அவ பின்னால சுத்திட்டு இருக்கன்னு கேட்க, பொதுவா எனக்கு நல்ல மனசு இருக்கிற கியூட்டான பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதுவே அழகா இருக்கிற புத்திசாலி பொண்ணுங்களை சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்ல, அயாக்கோ டென்ஷன் ஆகி அவன் கண்ணத்திலேயே பலார்னு ஒரு அறவிடவும், ஐயோ நான் சொன்ன அந்த அழகான புத்திசாலி பொண்ணு நீ இல்ல, இதுக்கப்புறம் உன் பக்கத்துல உட்காந்தா கண்டிப்பா என்னால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி பயந்து போய் நம்ம ஜூனியர் பையன் இடத்த மாத்திட்டு கிளம்பிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே வரும்போது நம்ம ஹீரோவும் யூகோவும் பேசிட்டு இருக்கதை பார்த்து ரொம்ப ஹர்ட் ஆகி ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை நோட் பண்ணிடுற நம்ம ஜூனியர் பையன் அவளை செவுத்துல தள்ளி, உன்னை எப்படி ஹீரோவை மறக்க வைக்கிறதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும்னு அவளை கிஸ் பண்ண போகும்போது கரெக்டா நம்ம யூகி அவனை தடுத்துடுறான். நீ தான் அவளை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீல, அப்புறம் எதுக்காக இப்ப இங்க வந்தன்னு ஜூனியர் பையன் கேட்க, அது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ அங்க வர நம்ம ஹீரோ, தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் ஹீரோயினுக்காக சண்டை போடுறதா மட்டும் என்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்ல, அது உனக்கு தேவையில்லைன்னு யூகி கத்துறான். எனக்கு தேவையில்லைதான், பட் என்னதான் நீங்க 2 பேரும் இவளுக்காக சண்டை போட்டுக்கிட்டாலும் ஹீரோயின் என்னமோ என்னதான் லவ் பண்றா, சோ நீங்க இப்படி சண்டை போடுறதுல எந்த ஒரு யூஸுமே இல்ல, சீக்கிரமா போய் வேலை வெட்டிய பாக்குற வழியை பாருங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே இருந்து போயிடுறான். இப்படி ஜூனியர் பையன் அடி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு அயாக்கோ கலாய்க்கவும் அவன் டென்ஷன் ஆகி அடிக்க போறான். டக்குன்னு அவன் கண்ணத்துல வந்துட்டு இருக்க ரத்தத்தை நிறுத்துறதுக்காக அயாக்கோ ஒரு கர்ச்சீஃபை வச்சு பிளாக் பண்றா. அவ்வளவுதான் இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோவும் யூகோவும் வேலை பார்த்துட்டு இருக்க அதே ரெஸ்டாரண்ட்ல போய் வேலைக்கு சேர்றா. நம்ம ஆளுதான் காமனாவே எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லா பேசி பழகுவாள், சோ அந்த இடம் ரொம்ப சீக்கிரமா அவளுக்கு செட் ஆகிடுது. பத்தாவதுக்கு வேலையெல்லாம் கத்துக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒத்த கையாலேயே இந்த கிளாஸ் பிளேட்டு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போறதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போய் எங்க கீழே போட்டு உடைச்சிருவாளோன்னு சொல்லி பயந்து பயந்து பின்னால போறான். ஆனா நம்ம ஹீரோயின் அதை ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்றதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து காலேஜ்குள்ள வந்துட்டு இருக்கும்போது மற்ற பசங்களாம் அவளை ஒரு மாதிரி பார்த்து பார்த்து பேசிட்டு போகவும் என்னவா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் போய் பார்த்தா அந்த காலேஜ்ல இருக்கிற அனிமி கிளப்பை சேர்ந்த பசங்க நம்ம ஹீரோயினை ஒரு மெயின் கேரக்டரா வச்சு ஒரு அனிமியை டெவலப் பண்ணி அதை நாங்க டெலிகாஸ்ட் பண்ண போறோம்னு நோட்டீஸ்லாம் ஒட்டியிருக்கவும், எனக்கு அந்த அனிமே கிளப்பை பத்தி எதுவும் தெரியாது, எந்த சம்பந்தமும் இல்ல, அப்படி இருக்கும்போது என்ன எப்படி உங்க மெயின் கேரக்டரா வைக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க வந்துடுற அந்த அனிமி கிளப்பை சேர்ந்த பசங்க,
போன வருஷம் நீங்க எங்க கிளப்ல ஜாயின் பண்றதுக்காக வந்தப்போ நாங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனா நீங்க தப்பான கிளப்புக்கு வந்துட்டதா சொல்லி போனதும் எங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு சோகம். இருந்தாலும் உங்களை எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிட்டதுனால நாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி இருக்கும்போது உங்களோட வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களையே ஒரு மெயின் கேரக்டரா வச்சு நாங்க ஒரு அனிமி டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க எங்க கிளப்புக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா வந்து அந்த அனிமியை பார்க்கணும்னு இன்வைட் பண்றதுனால நம்ம ஹீரோயினுமே போறா. ஈவன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம யூகியுமே இந்த அனிமி பார்க்கறதுக்காக வரான். பத்தாததுக்கு நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். அந்த அனிமி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் வாழ்க்கை மாதிரி தான் இருக்கு. அதாவது ஹீரோங்கிற பிளானட்டுக்காக நம்ம ஹீரோயினும் யூகோவும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்துல நம்ம ஹீரோயின் யூகோவை அடிச்சு பறக்க விட்டுடுறா. இதனால டென்ஷன் ஆகுற நம்ம சூடோ மாஸ்டர், அதாவது இந்த அனிமேலையுமே சூடோ மாஸ்டரோட கேரக்டர் இருக்கு. ஸோ சூடோ மாஸ்டர் தன்னோட காதலியான யூகோ சார்பா ஹீரோயினை பழி வாங்குறதுக்காக அவளை அடிச்சு பஞ்சர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ, யூகி, ஜூனியர் பையன் இவங்க 3 பேருமே போலீஸா வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவ்வளோதான், இதோட இந்த கதை முடிஞ்சிருது. இந்த அனிமையை பார்த்துட்டு அங்க இருந்துட்டு இருக்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப என்ஜாய் பண்ணி விழுந்து விழுந்து வயிறு வலிக்க வலிக்க சிரிக்கிறாங்க. முக்கியமா எப்பயுமே உருன்னு இருக்கிற நம்ம ஹீரோ கூட கைத்தட்டி அப்படி சிரிக்கிறான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினோட கேரக்டரை எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சிருக்கானுங்க. அதாவது அந்த அனிமி கிளப்பை சேர்ந்த பசங்க நம்ம ஹீரோயின் கேரக்டரை நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் சிரிப்பா தெரியும். ஸோ இப்படி சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கும்போது தான் தன்னோட ஃப்ரெண்டு கையில் ஒரு ரிங்கு போட்டிருக்கதை பார்த்துட்டு இது என்ன ரிங்குன்னு கேட்குறச்ச, உன்கிட்ட மறைக்கணும்லாம் எதுவும் இல்லை, பட் நீ பிஸியாக இருந்ததுனால தான் நான் சொல்லலை. எனக்கு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணா, நான் அதை அக்செப்ட் பண்ணி இப்போ கமிட் ஆகிட்டேன். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இருந்தாலும் தான் ஃப்ரெண்டு கமிட் ஆகிட்டாங்கிற சந்தோஷத்துல பரவாயில்ல விடு, 2 பேருமே சந்தோஷமா இருங்கன்னு விஷ் பண்ணும்போது இன்னொரு ஃப்ரெண்டு என்னையும் மன்னிச்சிரு, நானும் கமிட் ஆகிட்டேன், நானும் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல என்னதான் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருந்தாலும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காக வாழ்த்தி விட்டுறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவும் யூகோவும் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக வேலையை விட்டு போயிட்டதா ரெஸ்டாரண்டோட மேனேஜர் சொல்ல, ஏன் ஆளு இல்லாத இடத்துல என்னாலையுமே வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஹீரோவை மீட் பண்ணும்போது அவன் என்னன்னா மெடிக்கல் சம்பந்தமான புக் படிச்சிட்டு இருக்கான். இதை நோட் பண்ணிடுற நம்ம ஹீரோயின், என்ன நீங்க டாக்டர் ஆக போறீங்களான்னு கேட்க, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஒன்றும் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிச்சு அடுத்த நாள் காலையில ஈஸியா டாக்டர் ஆகிட முடியாது. அதுக்கு நிறையவே ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, அதுக்குள்ள நம்ம ஹீரோயின், நீங்க ஒரு டாக்டர் ஆகி அந்த கோட்டை போட்டு நடந்து வரும்போது எவ்வளோ அழகா இருப்பீங்க தெரியுமாங்கிற மாதிரி கற்பனையிலேயே மிதக்கவும், இங்க பாரு நீ மட்டும் இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டயாவது சொன்ன அவ்வளோதான், கோழியை திருவுற மாதிரி கழுத்தை திருவி போட்டுருவேன்னு ஹீரோ மிரட்ட, ஹீரோயினுமே நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிடுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட ஆளுங்க முக்கியமான வேலை இருக்கிறதா சொல்லி கிறிஸ்மஸ் அன்னைக்கு இவங்க பிளான் பண்ணியிருந்த அந்த டேட்டிங்கை கேன்சல் பண்ணிடுறதுனால இவங்க 3 பேரும், அதாவது நம்ம பொண்ணுங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக நம்ம ஹீரோயின் வீட்டை டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வர நம்ம ஹீரோ, நீ இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்க, இப்போ நாங்க எங்க அப்பா ஆபீஸ்ல நடக்கிற கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக போறோம், உன்னையும் என் கூட கூட்டிட்டு போக ரொம்ப ஆசையா இருக்கு, பட் நீ தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செலிப்ரேஷனுக்காக வராங்கன்னு சொல்லிட்டு எங்க கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டீல. ஸோ நீ இல்லாம நான் அங்க போறதை நினைச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு வேணுக்குனே நம்ம ஹீரோ ஹீரோயினை வெறுப்பேத்துறதுக்காக சொல்றான். பட் இது புரியாம நம்ம ஹீரோயின், ஓ அப்படியா, எனக்குமே வரணும்னு ஆசைதான், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க என்னால முடியாதுன்னு ரொம்ப சோகமாகிடுறா. இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போறோங்கிற எக்ஸைட்மெண்ட்ல ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி, இன்னைக்கு ரொம்ப பனிப்பொழிவா இருந்துட்டு இருக்கிறதுனால என்னோட ஐடல் பாய் ஃப்ரெண்ட் பண்ண வேண்டிய கான்சர்ட் கேன்சல் ஆகிடுச்சாமா. ஸோ நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவுட்டிங் போலான்னு பிளான் பண்ணிட்டோம், என்ன மன்னிச்சிடு, என்னால இன்னைக்கு செலிப்ரேஷனுக்கு வர முடியாதுன்னு சொல்லிடுறா. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நீ சந்தோஷமா போய் என்ஜாய் பண்ணிட்டு வான்னு சொல்லி ரிப்ளை பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் இன்னொரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவ கால் பண்ணி, இந்த மாதிரி என்னோட பாய் ஃப்ரெண்ட் தனக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னது எல்லாமே பொய்யா, பிகாஸ் அவன் என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நிறையவே பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கான், இப்போ நான் அவன் கூட கண்டிப்பா டேட்டிங்க்கு போயாகணுங்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சு, ஸோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோ, என்னால உன் கூட சேர்ந்து இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்ல, இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல, நீ போய் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு வான்னு சொல்லி எல்லாரையுமே ஜோடி ஜோடியா அனுப்பிட்டு பாவம் அவன் மட்டும் தனியா சோகமா உட்காந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்றா. அப்படி இருக்கும்போது தான் கார்ல போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டு தான் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து பைக்ல ஊர் சுத்திட்டு இருக்கதையும், ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வரச்ச இன்னொரு ஃப்ரெண்டு அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இங்க வந்திருக்கிறத பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் வீட்டுல தனியா இருக்காங்கிற விஷயமே புரிய வருது.
தென் இந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியில நம்ம ஹீரோ யூகோவை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது எங்க அப்பாவுமே உங்க அப்பா கம்பெனில ஒரு ஷேர் ஹோல்டர் தான் அவ சொல்லிட்டு இருக்கச்ச ஹீரோவோட அப்பா அவனை கூப்பிட்டு இன்னொரு ஷேர் ஹோல்டர் கிட்ட நம்ம ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அவர் என்னன்னா சும்மா சும்மா நைன்னு இந்த பிசினஸ் கம்பெனி ஷேர்ஸ் இதை பத்தியே பேசவும் நம்ம ஹீரோ செம காண்டாகிடுறான். பத்தாததுக்கு அவரோட பொண்ணா பேத்தியான்னு தெரியல, அவன் நம்ம ஹீரோவையே குறுகுறுன்னு பார்க்கவும் நம்ம ஆளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிடுது. அப்புறம் யூகோ நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்து நான் உன்னை லவ் பண்றேங்கிற விஷயம் உனக்கே நல்லா தெரியும், அப்புறம் எதுக்காக என்னை ஏத்துக்க மாட்டேங்கிற, என்கிட்ட அப்படி என்னதான் இல்ல, நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா அதை நான் கேட்பேன், ப்ளீஸ் என்ன அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோவை ஹக் பண்றது மட்டும் இல்லாம கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல போகும்போது நம்ம ஹீரோ அவளை தடுத்து நான் உன்னை என்னைக்குமே அந்த கண்ணோட்டத்துல பார்த்ததில்ல, இதுக்கப்புறம் நான் பார்க்க போறதுமே இல்லைன்னு சொல்ல நான் அவ்வளோ சீக்கிரம் எதுலையும் விட்டு கொடுத்துட மாட்டேன், கடைசி நிமிஷம் வரைக்கும் நின்று போராடுவேன்னு சொல்லிட்டு யூகோ கிளம்பிடுறா. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா இந்த வருஷத்துக்கான கிறிஸ்மஸை நான் உன் கூட தான் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணணும் போலன்னு நாய்க்கிட்ட புலம்பிட்டு இருக்கும்போது என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போலன்னு ஒரு குரல் கேக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. ஏன் என்னாச்சு அதுக்குள்ள பார்ட்டிலேருந்து வந்துட்டீங்கன்னு ஹீரோயின் கேட்க, ஆமா அங்க இருந்துட்டு இருக்க பெரியவங்களாம் பிசினஸ் கம்பெனின்னு பேசிட்டு இருக்காங்க, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு, ஆமா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க, ஏன் நீ தனியா இருக்குன்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறான். சடனா அவங்க 2 பேரும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து டேட்டிங்க்கு போயிட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், ஓ அவ்வளோதானா பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம், நான் எதுக்கு இப்படி தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசணும், ஓகே ஓகே நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் அதை ரொம்ப சந்தோஷமா ஓபன் பண்ணி பார்த்துட்டு வாவ் இது பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு, கண்டிப்பா டேஸ்ட்டுமே வேற லெவல்ல செமையா இருக்க போகுதுன்னு சொல்லி ஆசையா சாப்பிட போறா. அப்போ நம்ம ஹீரோ இது நான் நம்ம வீட்டு நாய்க்காக வாங்கிட்டு வந்தேன், ஒருவேளை உனக்கு இதை சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா தாராளமா சாப்பிடு, உனக்கும் நாய்க்கும் பெருசா எந்த வித்தியாசமுமே இல்லைன்னு சொல்ல பாவம் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றா. இருந்தாலும் நம்ம ஹீரோ மேல இருக்கிற காதல்ல நான் உங்களுக்காக ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்கவும் நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு அழகான வாட்சா இருக்கு. நீங்க இதை விட எக்ஸ்பென்சிவான வாட்ச் தான் கட்டுவீங்கிறது எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கட்டிக்கோங்க, அதுக்கப்புறம் திரும்ப என்கிட்ட கொடுத்தாலும் ஓகே, இல்ல குப்பை தொட்டியில வேணாலும் போட்டுக்கோங்கன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. என்னதான் நம்ம ஹீரோ அவளுக்கு முன்னர் ரொம்ப வெறப்பா இருந்தாலும் இப்ப ஹீரோயின் கொடுத்திருக்க அந்த பிரசன்ட் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது, மனசுக்குள்ள அவ்வளோ ஆனந்தமா இருக்கான். ஓகே கிறிஸ்மஸ்னா கேக் இல்லாம எப்படி, நான் போய் கேக் வாங்கிட்டு வரேன்னு ஹீரோயின் சொல்ல அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, நான் ஏற்கனவே வாங்கிட்டு வந்துட்டேன் வாசல்ல இருக்குன்னு ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோயின் ஓடி போய் எடுத்துட்டு வந்து அதை ஓபன் பண்றா. அந்த கிறிஸ்மஸ் கேக் பாக்குறதுக்கு அவ்வளோ கியூட்டா இருக்கு. முக்கியமா அதுல இருக்கிற சாண்டா கிளாஸை பார்த்து நம்ம ஹீரோயின், சாண்டா இந்த வருஷம் கிறிஸ்மஸ் மாதிரி இதுக்கு முன்ன நான் சந்தோஷமா இருந்ததே இல்ல, என்னதான் ஆரம்பத்துல ரொம்ப வீக்கா டல்லா இருந்தாலும் இப்ப நான் நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இதே மாதிரி லைஃப் லாங் நான் ஹீரோ கூட சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நீங்க தான் எனக்கு விஷ் பண்ணணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கிறா. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ தன்னோட அம்மா அப்பா கிட்ட நான் மெடிசன் படிக்க ஆசைப்படுறேன்னு சொல்ல 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோவோட அப்பா, நாளுக்கு நாள் எனக்கு ரொம்ப வயசாகிட்டே போயிட்டு இருக்கு, சோ சீக்கிரமா படிப்பை முடிச்சுட்டு நீ நம்ம கம்பெனி பிசினஸை எடுத்து நடத்துவன்னு பார்த்தா இப்ப என்ன புதுசா ஏதேதோ சொல்லிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. இத்தனை வருஷமா நீங்க சொல்ற பேச்சு கேட்டுதானே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இதுக்கப்புறமாவது என்னோட வாழ்க்கைய என்னை ரசிச்சு வாழ விடுங்க, நான் மெடிசன் படிக்கணும் டாக்டர் ஆகணும்னு ஹீரோ சொல்றான். நானுமே உன்னோட வயசுல நிறைய லட்சியத்தோட தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், பட் எப்போ உங்க தாத்தாவோட பிசினஸை நான் தான் எடுத்து நடத்தணுங்கிற பொறுப்பு எனக்கு வந்ததோ அன்னைக்கே என்னோட கனவுகள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு குடும்பத்துக்காக வாழ ஆரம்பிச்சேன், அதனாலதான் இப்ப நம்ம குடும்பம் வசதி வாய்ப்போட ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஹீரோவோட அப்பா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அளவு கடந்த பிரஷர்லையும் ஸ்ட்ரெஸ்லையும் கண்டினியூஸா வேலை பார்த்ததுனால தான் உங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை, இஃப் இன்னொரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப சீரியஸ் ஆகிடுவாரு, ஸோ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்தா மட்டும்தான் உங்க அப்பாவால ரெக்கவர் ஆகி வர முடியும்னு டாக்டர் சொல்ல நம்ம ஹீரோவுமே சிச்சுவேஷன் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறான். அதே நேரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க நம்ம ஹீரோவோட அப்பாவை பாக்குறதுக்காக இந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஷேர் ஹோல்டர் அப்புறம் இந்த கம்பெனில வேலை பார்க்குற எல்லாருமே லைன் கட்டி நிக்கவும் நம்ம ஹீரோ தன்னோட அம்மாவை தனியா கூட்டிட்டு வந்து அப்பா ஆபீஸ்க்கு போகாம ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக தான் இங்க அட்மிட் பண்ணிருக்கோம், அப்படி இருக்கும்போது எதுக்காக இத்தனை பேர் டெய்லி வந்து பார்த்துட்டு போறாங்கன்னு கேட்க, உன்னோட அப்பா எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனுங்கிறது உனக்கே நல்லா தெரியும், அப்படி இருக்கும்போது அவர் ஒரு நாள் ஆபீஸ் போலைனா கூட பெரிய அளவுல நஷ்டம் ஏற்படும், அதை தவிர்க்கிறதுக்காக தான் இப்படி எல்லாருமே வந்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு ஹீரோவோட அம்மா சொல்ல, எங்க இதனால தன்னோட அப்பா இன்னும் பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஸ் ஆகிடுவாரோன்னு சொல்லி நம்ம ஹீரோ தன்னோட ஆசை கனவு லட்சியம் இது எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு தன்னோட குடும்பத்துக்காக தான் ஃபேமிலி பிசினஸை எடுத்து நடத்த முடிவு பண்றான்.
ஆனா அவனோட அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்த இந்த 3 நாள் கேப்ல கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆகி அகல பாதாளத்துல போயிட்டதுனால எப்படி திரும்ப எல்லாத்தையுமே மீட்டு மேல கொண்டு வர போறோம்னு தெரியாம நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறான். இதை நோட் பண்ற ஹீரோயின் அவனுக்கு ஆறுதல் சொல்றது மட்டும் இல்லாம அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போகும்போது சாப்பாடெல்லாம் கட்டி கொடுக்கவும் எனக்கு எதுவும் வேணாம், நான் கம்பெனி கேஃபிடேரியால சாப்பிட்டுக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, முடியாது முடியாது, உங்களுக்காக நான் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன், முக்கியமா இதுல பேலன்ஸ் டயட்டுக்காக நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிருக்கேன். சோ மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்க நீங்க இவ்வளவு ஹெல்தியா சாப்பிட்டா மட்டும்தான் உங்களால சர்வை பண்ண முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணவும் வேற வழி இல்லாம ஹீரோ அந்த சாப்பாடை வாங்கிட்டு போயிடுறான். என் அண்ணனை உஷார் பண்ண இதெல்லாம் பத்தாது, உனக்கு நான் வேற ஐடியா தரேன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட தம்பி ஒரு பிளான் போட்டு கொடுக்கவும் உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கம்பெனிலேயே வேலைக்கு சேர்ந்துடுறா. பத்தாவதுக்கு நம்ம யூகோ தான் அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அதே கம்பெனில வேலைக்கு சேர்ந்துடுறா. யூகோ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, ஸ்மார்ட்டான பொண்ணுங்கிறதுனால எல்லா வேலையும் சீக்கிரமா கத்துக்கிட்டு ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றா. பட் நம்ம ஹீரோயின் ரொம்ப கிளம்சியான பர்சனுங்கிறதுனால அவ பண்ணிட்டு இருக்க எல்லா வேலையிலயும் ஏதாவது கோளாறு பண்ணி விட்டுறா. அப்படி இருக்கும்போது தான் நம்ம போன எபிசோட்ல ஒரு பிசினஸ் மேன் பார்த்தோம்ல, அவர் கூட நம்ம ஹீரோ ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் யூகோவும் காஃபி எடுத்துட்டு போறாங்க. அப்போ அந்த பிசினஸ் மேன், ரீசெண்டா உங்க கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே ரொம்ப வேகமா டவுன்ல போயிட்டு இருக்கு, அதை நீங்க ரீகெயின் பண்ணனும்னா பேசாம என்னோட பேத்திய மேரேஜ் பண்ணிக்கோங்க, அது மூலமா எங்க கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே உங்க பேருக்கு வந்துரும், சோ நீங்களுமே சீக்கிரமா இந்த எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ண முடியும்னு சொல்ல பதட்டத்துல நம்ம ஹீரோயின் டக்குன்னு காஃபி கப்ப கீழே போட்டுறா. அப்போதான் நம்ம ஹீரோயினையே பாக்குறான். நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, பின்னால நம்ம யூகோ இருக்கிறத பார்த்துட்டு, அடி பாவி நீயுமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கவும் ரெண்டு பேரும் விட்டா போதும்னு சொல்லி அந்த இடத்த கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு அங்கே இருந்து ஓடிடுறாங்க. ஏண்டி உன்னால ஒரு வேலையை கூட உருப்படியா பார்க்க முடியாதான்னு யூகோ கேட்க, எப்படி என்னால முடியும், அங்க ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி இருக்கும்போது எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணவும், ஆமா ஆமா நானுமே கேட்டேன், என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஹீரோவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படி இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம ரெண்டு பேரை தவிர நடுவுல வேற யாரும் வரக்கூடாது, எப்படியாவது நாம இதை தடுத்து நிறுத்தியே ஆகணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஏதோ பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் காலேஜ்ல இருக்கிற அந்த ஆனிமே கிளப்பை சேர்ந்த பசங்க நம்ம ஹீரோவை மீட் பண்ணி, நாங்க ஹீரோயினோட வாழ்க்கையை மையமா வச்சு எடுத்த அந்த ஆனிமையை ஒரு வீடியோ கேமா டெவலப் பண்ணிருக்கோம், அதை லான்ச் பண்றதுக்கு நீங்க தான் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணணும்னு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறானுங்க. ஆனா ஏற்கனவே இருந்துட்டு இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப இது வேறையான்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்களோட ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டு என்னாலலாம் முடியாதுன்னு சொல்லி திரும்ப அனுப்பிடுறான். கட் பண்ணா இந்த கல்யாண விஷயம் நம்ம ஹீரோவோட அம்மாக்கு தெரிய வந்ததும் செம்ம கடுப்பாகி கண்ணா பின்னான்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா நம்ம ஆளு ரொம்ப கூலா, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா அவ என்னோட ஐடல் டைப் மாதிரி தெரியுறா, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா அமைதியா பொறுமையான பொண்ணா இருக்கா, அந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் இந்த காலத்துல தேடினாலும் கிடைக்காது, சோ நான் அந்த பொண்ணை மிஸ் பண்ண விரும்பல, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், அதனால நீங்க நாளைக்கே உங்க தாத்தாவை மீட் பண்ணி இந்த கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே இருந்து போனதும் பாவம் நம்ம ஹீரோயின் தாங்கிக்க முடியாம பயங்கரமா கதறி அழுறா. நீ எதுக்காகவும் வருத்தப்படாதமா, உனக்கு சப்போர்ட்டிவா நான் இருக்கேன், நாளைக்கு பொண்ணு வீட்டுல பேச போற இடத்துல என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் குழப்பத்தை பண்ணி விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே பொண்ணு வீட்டுல பேசுறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி ரொம்ப பொறுமையான அமைதியான பொண்ணாதான் இருக்கா. ஈவன் என்னதான் பாக்குறதுக்கு மாடர்ன் கேர்ள் மாதிரி இருந்தாலும் அந்த காலத்து ட்ரெடிஷனலை காப்பாற்றக்கூடிய பொண்ணுன்னு அந்த பொண்ணோட தாத்தா சொல்ல நம்ம ஹீரோ இம்ப்ரெஸ் ஆகி, வாவ் எனக்கு இந்த மாதிரி ஹோம்லியா இருக்கிற பொண்ணுங்களை தான் பிடிக்கும்னு ஹீரோ சொல்ல, இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு நம்ம ஹீரோவோட அம்மா குட்டையை குழப்பறதுக்காக, ஆமா ஆமா எங்க வீட்லயுமே ஒரு பொண்ணு இருக்கா, கிட்டத்தட்ட 5 வருஷமா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகி, அம்மா அது பேரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் இல்லமா, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா ஒரு வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், அதை நீங்க தெளிவா சொல்லுங்கன்னு சொல்றான். படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டா என்ன, போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டா என்ன, எல்லாமே ஒண்ணுதான், உண்மையை சொல்ல போனோம்னா அந்த பொண்ணை தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் திடீர்னு என்னோட பையன் தான் முடிவை மாத்திக்கிட்டான்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கா உள்ளுக்குள்ள பதறுது. ஆனா வெளியில காட்டிக்காம எங்க அம்மா இப்படிதான் ஏதாவது தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க, வாங்க நம்ம ரெண்டு பேரும் வெளியில போய் தனியா பேசலாம்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறான். உங்க அம்மா சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க வீட்டுல ஸ்டே பண்ணிருக்க ஹீரோயினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போலன்னு அந்த பொண்ணு கேட்க, ஆமா கிட்டத்தட்ட 4 வருஷமா அந்த பொண்ணு எங்க வீட்டுல ஸ்டே பண்ணிருக்கா, சோ எங்க அம்மா அவளை தன்னோட பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிறாங்கன்னு ஹீரோ சொல்லவும், உங்க அம்மா அந்த பொண்ணை உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க ஆசைப்படுறாங்க, அப்படி இருக்கும்போது நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவங்க என்ன ஏத்துப்பாங்களான்னு அந்த பொண்ணு கேட்க, இதுல என்ன இருக்கு, ஏன்னா இது என்னோட வாழ்க்கை, நான் எடுக்கிற முடிவு தான் எல்லாமே, ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீயும் நானும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேற வீட்டுக்கு அதாவது தனி கொடுத்தனும் போயிடலாங்கிற அளவுக்கு நம்ம ஹீரோ யோசிச்சு பேசுறான்.
இப்படி இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கதை பார்த்து தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயினும் யூகோவும் எப்படியாவது இவங்க ரெண்டு பேரோட சந்தோஷத்தை சதி பண்ணி கலைக்கணுங்கிறதுக்காக ஏதேதோ ட்ரை பண்றாங்க. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹோர்ஸ் மூலமா தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி ரெண்டு பேரையும் ஃபுல்லா நனைய விட்டு ஓட விடலான்னு பிளான் பண்ணி ட்ரை பண்றாங்க. பட் அது ஃபிளாப் ஆகி இவங்களுக்கு அகைன்ஸ்டா திரும்பிடுது. செகண்ட் அந்த பொண்ணு மேல ஒரு பள்ளியை தூக்கி போட்டு பயமுறுத்த பாக்குறாங்க. ஈவன் அந்த பொண்ணுமே பயந்துடுறா. ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த பள்ளியை உதக்கையால தூக்கி போடவும் அது திரும்ப நம்ம ஹீரோயின் மூக்கு மேலேயே வந்து விழ நம்ம ஆளு செமையா பயந்து போய் தான் கூட யூகோவையுமே சேர்த்து இழுத்து பக்கத்துல இருக்கிற ஏரிக்குள்ள விழுந்துடுறா. தென் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் அவனோட அம்மா செம்ம டென்ஷன் ஆகி, தம்பி நீ பண்ணிட்டு இருக்க எதுவும் சரியில்லை, இந்த 4 வருஷத்துல உனக்காக ஹீரோயின் எவ்வளவோ பண்ணிட்டா, ஆனா நீ அவளை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம இப்படி கம்பெனியை காப்பாத்துறதுக்காக யாருன்னே தெரியாத புதுசா வந்திருக்க ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கியே, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்பல, இது என்னோட வாழ்க்கை, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழுவேன். சோ யாரும் என்ன தடுக்க ட்ரை பண்ணாதீங்க. உனக்கு வேணும்னா ஒரு நல்ல பையனா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகுற வழிய பாருன்னு ஹீரோ சொல்ல, அது உனக்கு தேவையில்லடான்னு திட்டிட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே ரூமுக்கு வரத நோட் பண்ணிடுற ஹீரோவோட தம்பி, அண்ணா நீ நிஜமாவே அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறியா, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா என்ன, பட் நீ தான் ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கியேன்னு அவன் ஹீரோ கிட்ட கேட்கும் போது நமக்கு ஒரு முக்கியமான பிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னா ட்ரிப்புக்காக போயிருந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ஒரு மரத்தடியில ஹீரோ தனக்கு கிஸ் பண்ற மாதிரி கனவு காண்டிருப்பால. ஆக்சுவலா அப்போ நம்ம ஹீரோ நிஜமாவே ஹீரோயினை கிஸ் பண்ணிருப்பான். பட் தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் கண் விழிச்சு பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ கனவு மாதிரி தெரிஞ்சிருக்கும். இப்படி நம்ம ஹீரோ கிஸ் பண்ணதை ஹீரோவோட தம்பி பார்த்திருப்பான். இப்ப இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணி, அன்னைக்கு நீ அப்படி பண்ணிட்டு இப்ப என்ன வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ பெருசா ரியாக்ட் பண்ணாம நீ போய் வேலையை பாடுறான்னு சொல்லிடுறான். தென் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு மேரேஜ் ஆக போறது நினைச்சு ரொம்ப சோகமா இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அவளை என்கரேஜ் பண்றதுக்காக கெஃபெட்டேரியாக்கு கூட்டிட்டு வந்து, நீ எதுக்கு இப்படி எல்லாம் வருத்தப்பட்டு இருக்க, ஹீரோ விட்டா இந்த உலகத்துல வேற நல்ல பையனே இல்லையா என்ன, பொறுமையா வெயிட் பண்ணி ஒரு நல்ல பையனா பார்த்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி வாழ்க்கையில செட்டில் ஆகுற வழியை பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பயங்கரமா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கும் போது இப்படி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கதை கேட்டுடுற நம்ம யூகி, என்ன ஹீரோ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானா, அப்போ எனக்கு ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, கண்டிப்பா உன்னை நான் காலம் ஃபுல்லா கண் கலங்காம சந்தோஷமா பாத்துப்பேன், இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை சந்தோஷமா பாத்துக்க தேவையான எல்லாமே என்கிட்ட இருக்கு, நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் உன்னை ஒரு மகாராணி மாதிரி பாத்துப்பேன்னு நம்ம யூகி சொல்ல, நம்ம ஹீரோயினுமே யோசிக்காம பளிச்சுன்னு ஓகே நாம ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணலாம், நாளையில இருந்து நாம ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் ஆகிடலான்னு சொல்லவும் நம்ம யூகியால சந்தோஷத்தை தாங்கிக்க முடியல, தாம் தூம்னு குதிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட தம்பி அவனே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஏன் ஹீரோயின் எங்கன்னு ஹீரோ கேட்கும் போது அவ டேட்டிங்காக போயிருக்கான்னு தம்பிக்காரன் சொல்ல, யார் கூடன்னு ஹீரோ கேட்க, எனக்கு தெரியாது, ஆனா நிஜமாவே ரொம்ப அழகா கியூட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருந்தான்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிடுது. ஆனா அதை காட்டிக்க கூடாதுன்னு ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோவோட தம்பி தான் அவனை விட புத்திசாலியாச்சே. சோ நம்ம ஹீரோ பொறாமையில பொங்கிட்டு இருக்கதை கண்டுபிடிச்சிடுறான். அதுவே இங்க டேட்டிங் வந்த இடத்துல நம்ம ஹீரோயின் யூகி கூட சேர்ந்து பயங்கரமா என்ஜாய் பண்றா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கேரக்டர் தான் இல்லையா, இப்ப பாரு ரொம்ப சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமா மூவ் பண்ற கேரக்டரு. சோ ஈஸியா ஒருத்தர் இன்னொருத்தரை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா மெர்ஜ் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காஃபி போட்டுட்டு இருக்கச்ச நம்ம ஹீரோ வரவும் உங்களுக்கு காஃபி வேணுமான்னு ஹீரோயின் கேட்க, நீ டேட்டிங்க்கு போயிருக்கதா நான் கேள்விப்பட்டேன், எப்படியும் நாளைக்கு காலையில தான் வருவேன்னு எதிர்பார்த்தேன், ஆனா என்ன அதுக்குள்ள வந்துட்டுன்னு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி இந்த டபுள் மீனிங்ல கேக்குறான். நான் ஒன்னும் நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி தப்பான பொண்ணு இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டென்ஷன்ல கையில வச்சிருக்க காஃபி மக்க கீழே போடவும் அதுல இந்த கொதிக்கிற காஃபி நம்ம ஹீரோயின் கால்ல ஊத்திடுறதுனால பாவம் வலி தாங்க முடியாம கதற ஆரம்பிச்சிடுறா. உடனே நம்ம ஹீரோ அவளை அப்படியே கைத்தாங்களா தூக்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விடவும் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள, நானுமே எப்படியாவது உன்னை கம்ப்ளீட்டா மறந்துட்டு யூகி கூட மிங்கிள் ஆகிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்றேன், ஆனா என்னால முடியல, ஏன்னா அவன் பேசும்போதெல்லாம் எனக்கு ஓ ஞாபகம் தான் வருதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோவை மறக்க முடியாம அதே நேரம் அவன் கூட சேர்ந்து வாழ முடியாம ரொம்ப ஃபீல் பண்றா. நம்ம ஹீரோ தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நம்ம ஹீரோவோட தம்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருந்தப்போ பக்கத்து பெட்ல ஒரு சின்ன பையன் தான்ல, அவன் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி என்னென்ன எப்படி இருக்கீங்க உங்க தம்பி நல்லா இருக்கானான்னு விசாரிக்கிறான். ஈவன் நம்ம ஹீரோவுமே நீ எப்படி பாருக்கன்னு கேட்கும்போது பாவம் அந்த பையனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அவனுக்கு ஏதோ சீரியஸான பிரச்சனை இருக்கும் போல. சோ என்ன சொல்றதுனே தெரியாம எனக்கு ஒரு முக்கியமான டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பையனோட அம்மா கிட்ட விசாரிக்கும் போது டாக்டர்ஸ்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ஆனா என் பையன் இப்ப ரொம்ப வஸ்டான கண்டிஷன்ல இருக்கிறதுனால யாராலையுமே அவனை காப்பாத்த முடியாதாமா, இதுக்கப்புறம் அந்த கடவுளால மட்டும்தான் என்னோட பையனை காப்பாத்த முடியும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணவும் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் அவன் கிட்ட நீங்க படிச்சு ஒரு டாக்டர் ஆகி இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்களெல்லாம் காப்பாத்துங்கன்னு சொல்லி இருந்தால அந்த விஷயம் ஞாபகம் வருது. கட் பண்ண நம்ம ஆளு அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையை மையமா வச்சு அந்த அனிமி கிளப்பை சேர்ந்த பசங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்த அந்த வீடியோ கேமை வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணால.
அதுல ஒரு சில மாற்றங்கள் பண்ணி நம்ம ஹீரோவோட கம்பெனி சார்பா ஹீரோயின் பேர்லயே அந்த வீடியோ கேமை லான்ச் பண்றாங்க. தென் நம்ம ஹீரோவோட அப்பா கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணை கூட்டிட்டு வரவும் யாராலையுமே எதுவும் சொல்ல முடியல. இதனால ரொம்ப அப்செட் ஆகிடுற நம்ம ஹீரோயினோட அப்பா அவளை தனியா கூட்டிட்டு வந்து, இதுக்கப்புறம் நீ இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராதுமா, சிச்சுவேஷன் என்னங்கறத புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு வா நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு கூப்பிடவும் நம்ம ஹீரோயினுமே கிளம்பிடுறா. நம்ம யூகி டேட்டிங்காக ஹீரோயினை ஒரு அக்வாரியம்க்கு கூட்டிட்டு போறான். அவளுமே அங்க ரொம்ப நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கிற நேரம்னு பார்த்து, நான் இதை உன்கிட்ட சொல்லியே ஆகணும், நான் சின்ன வயசுல இருந்தே உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேங்கிற விஷயம் உனக்கு நல்லா தெரியும். ஈவன் இப்ப நீயும் நானும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். சோ நான் உன்னை சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறேன். கண்டிப்பா இப்ப என்னால உனக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களையும் செஞ்சு தர முடியும். உன்னை காலம் ஃபுல்லா கண் கலங்காம சந்தோஷமா பாத்துக்க முடியும். ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இப்படி இவன் திடீர்னு கேட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு என்ன ரிப்ளை பண்றதுனே தெரியல. அப்படியே அமைதியா இருந்து அடுத்த நாள் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லும்போது, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத, ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே யூகியை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சு இதுவரை அவன் வேற எந்த பொண்ணு மேலயுமே ஆசைப்பட்டதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு உன் மேல உயிரையே வச்சிருக்கான், உனக்கு உண்மையா இருக்கான். அது மட்டும் இல்லாம உனக்காக அவனோட கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஷைன் பண்ணி இப்ப சொந்தமா ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ற அளவுக்கு அவன் கிட்ட திறமை இருக்கு. சோ நீ அவனை எக்காரணத்துக்காகவும் மிஸ் பண்ணிடாத, அப்புறம் நீ தான் வருத்தப்படுற மாதிரி இருக்கும்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல நம்ம ஹீரோயின் கன்ஃபியூஸ் ஆகி தன்னோட அப்பா கிட்ட வந்து, ஒருவேளை நான் யூகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது, என்னதான் யூகி பயங்கர கிளம்சியான பர்சனா இருந்தாலும் மனசளவுல அவன் ரொம்பவே நல்லவன், தூய்மையானவன். உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் உன்னை சந்தோஷமா பாத்துக்கணுங்கிற குறிக்கோளோட தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஈவன் அவனுக்கு இருக்கிற திறமைக்கு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஃபேமஸான ஷெஃப் ஆகிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம குடும்ப பிசினஸ் ஆன இந்த ரெஸ்டாரண்ட்டை எடுத்து பொறுப்பா நடத்துற திறமையுமே அவன் கிட்ட இருக்கு. ஒரு வேளை நீ யூகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன்னு அப்பா சொல்லிடுறாரு. அதாவது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல அப்பாவாகட்டும் எல்லாருமே நம்ம யூகிக்கு தான் இப்ப சப்போர்ட் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப நாளா ஹீரோயினை பார்க்கலங்கிற சோகத்துல அவளை மீட் பண்றதுக்காக காலேஜுக்கு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி, நாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டோம், அதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனா எங்க ஃப்ரெண்டு ஹீரோயினை நினைக்கும் போதுதான் எங்களுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஆனா இப்ப பரவாயில்ல, ஏன்னா அவ தான் எங்க சின்ன வயசு ஃப்ரெண்டான யூகி கூட கமிட் ஆகிட்டாலே. ஈவன் யூகி வேற அவகிட்ட மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணிருக்கான். இந்நாளத்துக்கு ஹீரோயின் ஓகே சொல்லிருப்பா. 2 பேரும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆக போறாங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ உடனே இங்க இருந்து கிளம்பிடுறான். அதுவே இங்க நம்ம யூகி, நான் உன்கிட்ட மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணி கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு மேல ஆகுது, நீ என்ன முடிவு பண்ணிருக்கன்னு கேட்கும்போது, நான் இன்னும் அதை பத்தி சரியா யோசிக்கல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு ஹீரோயின் கேட்கவும் யூகி செம டென்ஷன் ஆகி, இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ எடுத்துக்க போற, என்ன உன்னால இன்னும் ஹீரோவை மறக்க முடியலையா, எனக்கு நல்லா தெரியும், என்னைக்கு அந்த நாதாரி என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தானோ அன்னைக்கே எல்லாமே தடம் மாறி போச்சு, இதுக்கப்புறம் என்னால கண்டிப்பா பொறுமையா இருக்க முடியாது, எப்படி உன்னை ஹீரோவை மறக்க வைக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்லி நம்ம யூகி ரொம்ப ஹார்ஷா ஹீரோயினை கிஸ் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்ன மன்னிச்சிரு, நான் எதையுமே வேணுக்குனே பண்ணல, இப்ப நான் போயாகணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அழுதுகிட்டே வெளியில வந்து, நான் யூகியை இவ்ளோ பயங்கரமா ஹர்ட் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அதே நேரம் எனக்கு யூகியை பிடிச்சிருக்கு, பட் என்னால ஹீரோவை மறக்க முடியல. இப்ப நான் அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம ஹீரோயின் பயங்கரமா புலம்பிட்டு கொற்ற மலையில போயிட்டு இருக்கும்போது அங்க கொடையோட நிக்கிற நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்க, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா கொடைக்குள்ள வான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்து, என்ன மேடம் யூகியோட மேரேஜ் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிட்டீங்களான்னு கேட்கவும், இன்னும் இல்ல, பட் எனக்கு என்னமோ நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பேங்கிற நம்பிக்கை இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, என்ன லவ் பண்ணிட்டு எப்படி உனக்கு இன்னொருத்தனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவன் கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ மனசு வந்ததுன்னு ஹீரோ கேட்டு கத்தவும், இதுல நீ கோவப்பட என்ன இருக்கு, அதான் நீ என்ன லவ் பண்ணலையே, அப்படி இருக்கும்போது நான் யார மேரேஜ் பண்ணிக்கிட்டா உனக்கு என்னன்னு ஹீரோயின் திரும்ப கேட்டு கத்துறா, நான் உன்னை லவ் பண்ணலன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி டக்கு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். நீ என்ன தவிர வேற எவன்கிட்டயும் ஐ லவ் யூங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு ஹீரோ சொல்ல, இது செகண்ட் டைம்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணவும், என்ன செகண்ட் டைம்னு ஹீரோ கேக்குறான், ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன ஸ்கூல்ல கிஸ் பண்ண, இப்ப செகண்ட் டைம்னு ஹீரோயின் சொல்லும்போது, இது செகண்ட் இல்ல தேர்டுன்னு ஹீரோ சொல்ல, எப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, பேசாம என் கூட வான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாருக்கு முன்னாலையும், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா கிட்ட டைரக்டாவே, நான் உங்க பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு அவளை எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்க, ஹீரோயினோட அப்பான்னு மட்டும் இல்ல ஹீரோ ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என் பொண்ணால எந்த ஒரு காரியத்தையும் உருப்படியா செய்ய முடியாது, எனக்கு தெரியும், என்னோட பொண்ணு ஒன்னும் அவ்வளோ புத்திசாலி கிடையாது, ஈவன் சுட்டு போட்டாலும் அவளுக்கு ஒழுங்கா சமைக்க வராது, அதுவுமே எனக்கு தெரியும், பட் கண்டிப்பா அவளால உனக்கு வாழ்க்கை ஃபுல்லா ஒரு நல்ல பொண்டாட்டியா இருந்து உன்னை பத்திரமா பாசத்தோட பாத்துக்க முடியும்னு ஹீரோயினோட அப்பா சொல்ல,
யா அதுவுமே எனக்கு தெரியும்னு நம்ம ஹீரோ ரிப்ளை பண்ண அடுத்த செகண்டே டக்குன்னு கையை பிடிச்சி மாப்பிள தேதியை மட்டும் சொல்லுங்க, மற்றபடி கல்யாணத்துக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் நான் பண்ணிடுறேன்னு ஹீரோயினோட அப்பா சொன்னதும் ஹீரோவோட அம்மா பயங்கரமா குஷியாகி நம்ம ஜெயிச்சிட்டோம்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னதான் இப்போ இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் பாவம் நம்ம யூகி ஹீரோயின் தனக்கு இதுக்கப்புறம் கிடைக்க மாட்டான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். தென் நம்ம ஹீரோ அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த அந்த பொண்ணை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, உன்னை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் இப்படிலாம் பண்ணலன்னு சொல்லவும் அந்த பொண்ணு சிச்சுவேஷன் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஓகே நான் எதையும் பெருசா எடுத்துக்கல, பட் கண்டிப்பா என்னால அவ்வளோ சீக்கிரத்துல உங்களை மறக்க முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கே இருந்து போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட தாத்தா, அதாவது அவங்க பிசினஸ்ல ஷேர் ஹோல்டரா இருந்துட்டு இருக்காருல, அவரை மீட் பண்ணி நான் வேணுக்குனே இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லவும் அந்த தாத்தா நல்ல மனுஷனா இருப்பார் போல. சரிப்பா விடு, இதுல என்ன இருக்கு, பொதுவா கல்யாணம்னு வந்தாலே ஒரு 4-5 இடத்துல போய் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்ப்போம், அந்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். அதுக்கு நான் உன்னை பிசினஸ்க்காக பழி வாங்குவேன்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா இப்போ நீ ரீசெண்டா உன் ஆளு அதாவது ஹீரோயின் பேர்ல லான்ச் பண்ண அந்த வீடியோ கேம் சக்க போட்டு ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட்லயே டவுன்ல இருந்துட்டு இருக்க உன்னோட கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளையில பயங்கர ஹையா பீக்ல போக போது, நான் அதுல இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்லி இந்த தாத்தா நம்ம ஹீரோ கூட திரும்ப ஒரு பிசினஸ் டீல் போடுறாரு. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் யூகியை ஹர்ட் பண்ணதுனால அவன்கிட்ட சாரி கேட்க ட்ரை பண்ணும்போது அவன் என்னன்னா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு சொல்லி ஹீரோயினை எப்படியாவது அவாய்ட் பண்ணலான்னு பாக்குறான். அப்போ கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோ தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் மன்னிச்சிடு, நாங்க வேணுக்குனே இதெல்லாம் பண்ணல, நீ எந்த அளவுக்கு ஹீரோயினை லவ் பண்ண உன் மேல உயிரையே வச்சிருந்தங்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஆனா நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு ஹீரோ சொல்ல சரி நான் உங்களை மன்னிச்சிடுறேன், ஆனா எக்காரணத்தை கொண்டும் நீ ஹீரோயினை கஷ்டப்படுத்திடக்கூடாது, அவ ஏதாவது டிசப்பாயிண்ட் ஆகி கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட நான் கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னை துண்டு துண்டா வெட்டி மண்ணுக்குள்ள புதைச்சி அடக்கம் பண்ணிடுவாண்டான்னு சொல்லி கடுப்புல 2 பேரையுமே வெளியில தள்ளி கதவை சாத்திட்டு நம்ம யூகி கதறி அழுகுறான். இதை பார்த்து மனசு கேட்காத நம்ம ஹீரோயினோட அப்பா டே யூகி நீ தாண்டா உண்மையான ஆம்பளை, எனக்கு இன்னொரு பொண்ணு இருந்தா கண்டிப்பா நான் கொஞ்சம் கூட யோசிக்காம உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு சொல்லவும் நம்ம யூகி கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹீரோயினோட அப்பாவையே கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம். ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட தம்பி அவ காதுல ஏதோ வந்து குசுன்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பா பார்த்தோம்னா அவங்க அம்மா வெட்டிங் ரிங்ல இருந்த அந்த டைமண்டை ஒரு செயினா மாத்தி அதாவது பெண்டண்டா மாத்தி செயின்ல போட்டு அம்மாவோட ஆசீர்வாதம் என்னைக்குமே உனக்கு இருக்குமான்னு சொல்லி போட்டு விடுறாரு. நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான். வழக்கம் போல இந்த உறுதிமொழிலாம் சொல்லிட்டு நம்ம ஆளுங்க 2 பேருமே மோதிரம் மாத்தின அடுத்த செகண்டே பச்சைக்குன்னு ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணதும் அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கு மேல நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க அன்னைக்கு நீ என்ன பிக்னிக்ல கிஸ் பண்ண விஷயத்த உன்னோட தம்பி என்கிட்ட சொல்லிட்டான், சோ அதுக்கு ரிவெஞ்சா உன்னை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் நான் உனக்கு கிஸ்ஸுமே கொடுத்தேன், சரி இதுக்கப்புறம் நான் சொல்றதுதான் நீ கேட்கணும்னு ஹீரோயின் சொல்ல சரிங்க எஜமானி அம்மா, இதுக்கப்புறம் நான் உங்க அடிமை, உங்களுக்கு தேவையான எல்லா சேவைகளையுமே நான் பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கிஸ் பண்றான். தென் கைட்டாங்களா நம்ம ஹீரோயின் அந்த சர்ச்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வரும்போது சுத்தி இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பட் நம்ம யூகி மட்டும் பாவமா பாக்குறான், அவன் கஷ்டம் அவனுக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் சந்தோஷமா வாழ்ந்தா போதும்னு வாழ்த்தி விட்டுறான். இப்படியே நம்ம ஆளுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா நம்ம ஹீரோயினோட மேரேஜ்ல ஒரு அழகான போட்டோ எடுத்துக்கிறாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த மூவியுமே முடியுது. ஆக்சுவலா இது மூவி தான், பட் பெருசா இருக்கிறதுனால நான் தான் கொஞ்சம் சீரீஸ் மாதிரி டிவைட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 2 மணி நேரம் இருக்கிற மூவியை நான் 30 நிமிஷத்துக்கு மேல வாய்ஸ் ஓவர் பண்ணனா கண்டிப்பா எடிட் பண்ணும்போது எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான். அண்ட் ஒரு சிலர் பிளேலிஸ்ட்லாம் கேட்டிருந்தீங்க, அதையுமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னே இருக்கிற எபிசோட்ஸ் எதுனா நீங்க பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்க. எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டான ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டேன். தென் இந்த மூவி சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்றது மட்டும் இல்லாம நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்க எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான ஜாப்பனீஸ் ரொமான்டிக் சீரிஸோட மீட் பண்றேன். அண்ட் a little bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.